कौन सा? சார் நீங்க கதைக்கிறத கீழே இப்ப விளங்குதா? ஓகே சார். சாரி ஓகே. சரி, அந்த கேள்வியை திருப்பி சொல்றேன். 2வது கேள்வியை திருப்பி விளங்கப்படுத்துறேன் பாருங்க பிள்ளைகள். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் 4ஆம் வாய்ப்பாடு. சொல்லுங்க. முதலாவது கேள்வியும் விளங்கல. ஒன் செகண்ட், திருப்பி வாரேன், முதல்ல இருந்து வாரேன்னா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு இருந்தா தான் சாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொண்டு போவேன் நான். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க ப்ளீஸ். சரி, முதலாவது கேள்வி பெரிய முகவை இதுல காட்டி இருக்குன்னு பாருங்க, சிறிய முகவையும் காட்டியிருக்கு. 2 வகையான முகவைகள் காட்டப்பட்டிருக்குது. அதுல பெரிய முகவினுடைய கொள்ளளவு இதுல சொல்லி இருக்கிறேன் நான் விளாண்டு சொல்லி, சிறிய முகவினுடைய கொள்ளளவுன்னு சொல்லி இருக்கிறேன். 2 முறையில நான் இதுல செய்து காட்டியிருக்கிறேன். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் 1000 மில்லி லிட்டர். ரைட்? அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியணும். இதை என்ன செய்ய போறீங்க, முதலாவது கூவைய ஒரேடியா மில்லி லிட்டருக்கு மாத்திரம் 1350 மில்லி லிட்டர். இந்த 1350 மில்லி லிட்டரில எத்தனை 150 மில்லி லிட்டர் இருக்கின்றதுதான் கேள்வி. சரி, அப்ப இதை நீங்க என்ன செய்யணும் சொன்னால் 1350 மில்லி லிட்டரை 150 மில்லி லிட்டரால பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு இலகு வழி சொல்லி தந்திருப்பினோம் டீச்சராக்கள். அப்ப இந்த 2 சைவரையும் வெட்டுவீங்க. வெட்டேக்க 15ஆல 135ஆல பிரிக்க போறீங்க. பிரிச்சால் 9 தடவை என்றது வரப்போகுது. ரைட்? இல்லாட்டி இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். இந்த 1350 மில்லி லிட்டருக்கு அண்மித்த வகையில இந்த 150 என்ன செய்யலாம் என்று பாக்குறீங்க. 10ஆல பிரிக்கிறீங்க 1500 மில்லி லிட்டர். அதுல இருந்து ஒரு சிறிய பாத்திரத்தின் அளவை கழிப்பீங்கள். கழிச்சா 10ல இருந்து 1 கழிச்சால் 9 1350 மில்லி லிட்டர் என்று விடையும் வருது. 9 தடவை என்ற அளவும் வருது. சோ இதுக்கு விட வந்த பிள்ளைகள் 9 தடவைகள் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட்? 2வது கேள்வி பாக்குறீங்க. 4,8 ஆகிய 2 இலக்கங்களில் மடங்குகளாக அமையும் எண்களை தெரிவு செய்ய சொல்லியிருக்கணும். இதுல இந்த பெட்டிக்குள்ள எண்கள் தந்திருக்கணும். 36, 16, 64, 25, 48. ரைட்? அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியணும், நீங்கள் எல்லாரும் வாய்ப்பாடுகள் பாடமாக்கி வச்சிருப்பீங்கள். அந்த வாய்ப்பாட்டினுடைய மனன அறிவினை பயன்படுத்தி 4ஆம் வாய்ப்பாடை சொல்லி பார்க்கல. நன்னாங்கு 16, 42, 48, 46, 64. அப்ப இந்த 3 விட வருது. அதே விட 8க்கும் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி பாக்குறீங்க. 8 16, 8 48, 8 64. அப்ப விட இதுக்குள்ள இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸுக்குள்ள இருக்கிற 3 இலக்கங்களும் எவை என்றால் 16, 48, 64 என்றது சரியான விடையாக இருக்கும். சரி, 3வது கேள்வி. இது உங்களுக்கு அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. பகுதி 1லோ அல்லது பகுதி 2லயோ உங்களுக்கு வரும். ஓவியா என்ற மாணவி பாடசாலைக்கு போற அந்த பாதையினுடைய ஒழுங்குதான் இதுல தரப்பட்டிருக்குது. அம்புக்குறி காட்டிய அந்த திசைகளுக்கு ஏற்ப நீங்கள் எப்படி இலகுவாக கண்டுபிடிக்கலாம் என்றது சுருக்கமான வழியை பார்ப்போம். முதலாவது கேள்வி கேட்கினோம். ஓவியா என்பவர் பாடசாலை செல்ல எத்தனை தடவை வலஞ்சுழியாக, எத்தனை தடவை இடஞ்சுழியாக, எத்தனை தடவை கிழக்கு திசையாக. அப்ப இதுல தெரியும் வலஞ்சுழிகளினுடைய அமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள் பாடசாலைகளில.
அதாவது செல்லுகின்ற பாதையில மேல் பக்கத்தால திரும்புவோய் எல்லாம் வலஞ்சுழி, மேல் பக்கத்தால திரும்புவோய் எல்லாம் வலஞ்சுழி என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்ப இதுல பாருங்க, நான் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன், மேல் பக்கத்தால திரும்புறதுக்கெல்லாம் புள்ளி போட்டிருக்கேன் பாருங்க. இல்ல வானா வானா வானான்னு சொல்லி மேல் பக்கத்துல எல்லாம் டொட்ஸ் போட்டிருக்கிறேன் நான். அப்ப இவையெல்லாம் வலஞ்சுழி திருப்பங்களாக இருக்க போது அந்த அடிப்படையில மேல் பக்கத்தால திரும்பியதுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களே 4 தடவைகள் என்பது சரியான விடையாக இருக்கும். 4 தடவைகள் என்பது சரியான விடையாக இருக்கும். ரைட், இதுல இருக்கிறார், இதுல இருக்கிறார், இது இது. அப்ப 4 தடவைகள் என்பது சரியான விடையாக இருக்கும். அதுல 2வது கேள்வி கேட்கினோம், ஓவியா என்பவர் எத்தனை தடவை இடஞ்சுழியாக திரும்பியுள்ளார்? இடஞ்சுழி என்று சொல்லிக்கல அதுக்கும் ஒரு சுருக்கமான வழி இருக்குது. செல்ற பாதையில கீழ்த்திசையால இந்த ஸ்டார் போட்டு, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை நான் ஸ்டார் போட்டு ஈனாண்டு எழுதி இருக்கிறேன். இந்த கீழால திரும்புற, அதாவது செல்லுகின்ற பாதையில கீழ்ப்பக்கத்தால திரும்புகிற எல்லாம் இடஞ்சுழிக்குரிய சந்தர்ப்பங்களாக அமையும். வந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க இடஞ்சுழி எத்தனை தடவை வந்திருக்குன்னு சொன்னால் 1 2 3 4. அப்ப இடஞ்சுழியும் இங்க எத்தனை தடவை என்றால் 4 என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். மேல் பக்கத்தால் திரும்பினால் வலஞ்சுழி, கீழ்ப்பக்கத்தால் திரும்பினால் இடஞ்சுழி. தெரியாதவர்கள் குறிப்படுத்திக் கொள்ளுங்க. பரீட்சைகள்ல இப்படி வினாக்கள் வந்தால் இலகுவாக நீங்க செய்யக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ஓவியா என்பவர் கிழக்கு திசையாக எத்தனை தடவை திரும்பி உள்ளார் என்பது ஒரு கேள்வியும் வந்திருக்கு. அப்ப கிழக்கு திசை என்று சொல்லிக்கல நீங்கள் பேப்பரை வச்சுக்கொண்டு இருக்கேக்கல, அதாவது கதிரையில இருக்கேக்கல, உங்களோட வலது கை பக்கம் அம்புக்குறி காட்டுகிற பகுதி எல்லாம் கிழக்கு திசைக்குரிய பகுதியாக இருக்க போகுது. சரி, வினாத்தாள வச்சு உங்களுக்கு முன்னால வினாத்தாள வச்சுக்கொண்டு நீங்கள் அமெரிக்க கதிரையில உங்களுடைய வலது கை பக்கம் அம்புக்குறி காட்டுபவை எல்லாம் கிழக்கு திசையாக இருக்க போகுது. அந்த அடிப்படையில் இங்க கிழக்கு திசை எத்தனை இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிழக்கு திசை, இதுல ஒரு கிழக்கு திசை, இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல உண்டு. மொத்தம் 5 தடவைகள் என்பது, அதாவது வலது பக்க அம்புக்குறி காட்டுபவை எல்லாம் கிழக்கு திசையாக இருக்கும். 5 என்பது சரியான விடையாக அமையும். சரி, அடுத்த கேள்வி கேட்கினா இவ்விருவில் உள்ள சதுரங்களினுடைய எண்ணிக்கை, சதுரங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் ஏற்கனவே நிறைய கேள்விகள் செய்திருப்பீங்கள். எப்படி என்று சொன்னால் எத்தனை சதுரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு பக்கத்துல அந்த இலக்கங்களே எழுதுவீங்க. 1 2 3 4 4ஆ பிரிச்சு அதே இலக்கத்தை அதே இலக்கத்தால் பெருக்குவது. 1 1 ஈச்செண்டு 4 3 9 நன்னாங்கு 16. இவ்வளத்தையும் என்ன செய்ய போறீங்கள்? கூட்ட போறீங்கள். கூட்டி நீங்கள் சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போது விடை 6 4 10 9 1 10 19 20க்கு சைவர் எழுதி 2 மிச்சம் 2 1 3 30 சதுரங்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். 30 சதுரங்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். சரி, அப்ப இதுல சில வினாக்கள் வந்து உங்களை, அதாவது கிரேட் 5 தாண்டி சில உங்களுடைய நுண்ணறிவு தேவைகளுக்காக சில அட்வான்ஸான சில வினாக்களும் போடப்பட்டிருக்குது. இப்படி வினாக்கள் வருமண்டு இல்லை, உங்களுடைய மேலதிகமான நுண்ணறிவு சார் அறிவு விருத்திக்காக போடப்பட்டது. அதே சமயம் பரப்பளவு சார்ந்த விடயங்கள் தற்பொழுது உங்களுடைய கிரேட் 5ல நீக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் ஒரு பயிற்சிக்காக மேலதிக தகவலா நான் இது தந்திருக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு ஒழுங்கற்ற உருவம் தரையேக்கல நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் 3 பகுதிகளாயோ அல்லது இத்தனை பகுதிகளாக சரியா பிரிக்கக்கூடிய வகையில அதை பிரிச்சு சின்ன சின்ன சதுரங்களோ செவ்வகங்களுக்குரிய பரப்பளவை கண்டு மொத்தமாக கூட்டலாம். சரியோ? அப்ப இதுல பானா ஷேப்ல தந்திருக்கிறோம். இந்த பானா ஷேப்ல தரையேக்கல இது ஒரு ஒழுங்கற்ற வடிவம். ஒரு செவ்வகமோ சதுரமோ தரையேக்கல நீளத்தை அகலத்தால பெருக்கி நீங்க கண்டுபிடிக்கலாம். சரி, செவ்வகமோ அல்லது சதுரமோ தந்தால் நீளத்தை அகலத்தால பிரிக்கி அப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனா இது ஒரு ஒழுங்கற்ற உருவம் என்றபடியால இந்த ஒழுங்கற்ற உருவத்துக்குள்ள நாங்கள் சிறிய செவ்வகமோ அல்லது
சிறிய சதுரங்களையோ உருவாக்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் இதுல பாருங்க, இதுல இருக்கு இவ்வளவு ஒரு சிறிய செவ்வக பகுதி, இஞ்சால இருக்கிற இவ்வளவு ஒரு சிறிய செவ்வக பகுதி. இவ தனித்தனி என்ன செய்யலாம்னு சொன்ன நடுவுக்குள்ள இருக்கிறது இன்னும் ஒரு சிறிய பகுதியாக இருக்கு. இப்ப 3 உருக்கள் சேர்ந்து இந்த பானா ஷேப் உருவாக்கப்பட்டது. இதுவும் 1 சென்டிமீட்டர் என்று எடுத்து செய்யுங்க என்று சொல்லி ஒரு வாய்ஸ் போட் நான் உங்களும் பார்த்திருப்பீங்க. ரைட். அப்ப இதுல முதலாவது சிறிய சதுரத்தினுடைய பரப்பளவு 5 சென்டிமீட்டர் வர்க்கம். இரண்டாவது இங்கால இருக்கிறதும் 5 அதாவது இந்த அகலம் 1 சென்டிமீட்டர், நீளம் 5 சென்டிமீட்டர். அப்ப அகலத்தை நீளத்தால பெருக்குவீங்கள், உங்களுக்கு தெரியும் 5 1 தர 5 என்று விடவர போகுது. அப்ப இந்த சதுரம் 5 சென்டிமீட்டர் வர்க்கம், இங்கால இருக்கிறது 5 சென்டிமீட்டர் வர்க்கம். நடுவுல இருக்கிறாள் பாத்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அகலம் 3, இதனுடைய நீளம் 4, 4 3 12. அப்ப 5 5 12 கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விடவர போகுது 22 என்பது சரியான விடையாக இருக்கும். 22 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போட்டாதான் சரி. இப்பொழுது உங்களுடைய கிரேட் 5 சிலபஸில் இருந்து இந்த பரப்பளவு நீக்கப்பட்டது. இருந்தாலும் மேலதிகமான அறிவுக்காக உங்களுக்கு இது நான் தந்திருக்கிறேன் என்றதை மறுபடியும் சொல்லிக் கொள்வேன். ரைட். இதை பிறகு நீங்க கிரேட் 6க்கு போய் அட்வான்ஸா நீங்க படிப்பீங்க. ரைட். இரண்டாவது உருவம் அப்படித்தான். இதுல தரப்பட்ட இரண்டாவது உருவம் ஒரு ஒழுங்கற்ற உருவம். இதை நான் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறேன். இந்த சிறிய பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அகலம் 2, நீளம் பாத்தீங்கன்னு சொன்னா 3, 2 தர 3. அப்ப இது இவ்வளவு பார்த்தோம்னா 2, இது 1, இது 2. இந்த பகுதி இதங்களுக்கு தந்திருக்கீங்கன்னா 3 என்று சொல்லி இங்கால. அப்ப இந்த முதலாவது சிறிய பகுதியினுடைய பரப்பளவு என்று சொல்லி கேட்கல நான் எடுத்திருக்கிறேன் 2 தர 3 6 சென்டிமீட்டர் வர்க்கம். அதே விடதான் இங்க இந்தால இருக்கிற இந்த சிறிய துண்ட பகுதியும் ரைட் 3 6. அதே சமயத்துல பாருங்க இந்த பெரிய பகுதி இதனுடைய இந்த நீளம் இவ்வளவு பார்த்தோம்னு சொன்னால் 10 இருக்க போது, அகலம் 1 இருக்குது, பயிற்சி 1 10. இவ்வளத்தையும் கூட்டுறீங்கள், கூட்டினீங்க சொன்னா உங்களுக்கு விட கிடைக்க போகுது 22 என்பது சரியான விடையாக இருக்கும். இங்க சுற்றளவு உங்களுக்கு இலகு பிள்ளைகள், அதாவது சுற்றி இருக்கிற அளவு திட்டங்களை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா சுற்றளவு இந்த ஒழுங்கற்ற உருவில இருக்கிற சுற்றளவு என்று சொல்லி சொல்லிக்கல உங்களுக்கு தெரியணும். இந்த ஒழுங்கற்ற உருவில இருக்கிற சுற்றி இருக்கிற அளவு திட்டங்களை கூட்டேக்கல எங்களுக்கு தெரியும். இது 6 சொன்னால், அதாவது இந்த பகுதி 6 சொல்லி ஒரு விட தரப்பட்டால் இதன் எதிர்பகுதிகளாகிய இந்த துண்டும் இந்த துண்டும் இந்த துண்டும் 3 சேர்ந்து 6 தான் உருவாக்கும். அப்ப 6 6 இங்கால 5 என்று சொன்னால் இவரும் 5. எனவே நீங்க கூட்டுறீங்கள் 6 சக 5 சக 6 சக 5 மொத்தமாக அதுக்கு விட 22 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. பரப்பளவுக்கு சென்டிமீட்டர் வர்க்கம் என்று போடுவீங்கள், இதுக்கு நேரடியாகவே சென்டிமீட்டர் என்று சொல்லி அழகு போடுவீங்கள். அதே மாதிரி அடுத்த உருவுக்கு தான் போக போகுது. சுற்றளவு என்று சொல்லி சொல்லிக்கல இதுல ஒரு டி ஷேப்ல தந்திருக்கிறேன். இந்த டி ஷேப்ல தரேக்கல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி 2 சொல்லி தந்திருக்கணும், இங்காலையும் 2 சொல்லி தந்திருக்கணும் 1. அப்ப இது 2, இது 2, இது 1 என்றால் அதன் எதிர்பக்கம் கூட்டினீங்கன்னு சொன்னா 2 2 4, 4 3 5, இவ்வளவு 5. அப்ப இதுவும் 5 இஞ்சை, இது செய்தா 5. இந்த சிறிய பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை சொல்லி தந்திருக்கணும் 7, இங்கால 3. ரைட். அப்ப 7 3 சேர்ந்தால் இந்த நீள பகுதி இவ்வளவு பெற போகுது, இவரும் இவரும் சேர்ந்து. அப்ப 7 3 10. அப்ப இந்த பக்கம் 10, எதிர்பக்கம் 5. அப்ப 5 5 10 10. அப்ப 5 சக 5 சக 10 சக 10 டோட்டலா கூட்டிக்க உங்களுக்கு 30 என்ற விட வரும். மறுபடியும் சொல்றேன், இது உங்களுக்கு இப்போது சிலபஸ்ல இல்ல, உங்களுடைய மேலதிகமான அறிவுக்கு தந்திருக்கிறேன். கிரேட் 6க்கு போவேக்கல கணித பாடத்துல உங்களுக்கு இதை மேலும் இலகுவாக கற்பிப்பார்கள். ரைட். இன்னும் ஒரு நுண்ணறிவு சார் உய்த்தொறை கேள்விக்குள்ள போறோம். அதாவது 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா 2 வகையான வட்டங்கள் தந்திருக்கணும். அந்த 2 வகையான வட்டங்கள்லயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள், ஒன்று ரோஜாவை விரும்புவோர், இன்னொன்று சொல்லியிருக்கணும் மல்லிகையை விரும்புவோர். அப்ப ரோஜாவை விரும்புற வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் யார் யார் என்று பாக்குறீங்கள்.
அதே சமயம் மல்லிகைய விரும்புற வட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள் யார் யாருன்னு பாக்குறீங்க. இதுல 2 வகையான கேள்வி வருது. ரோஜாவை இரண்டையும் விரும்புறாக்கள் என்றால் 2க்கும் பொதுவாக இருக்கிறார்கள். இரண்டையும் விரும்புறாக்கள். 2 பூக்களை விரும்புறாக்கள் என்றால் 9ம் 4ம் 13 பேர் என்பது சரியான விடையாக இருக்கும். ரோஜாவை மட்டுமென்று சொன்னால் ரோஜா வட்டத்துக்குள்ள இருக்கணும், மல்லிகை வட்டத்துக்குள்ள போகக்கூடாது. ரோஜா வட்டத்துக்குள்ள இருக்கணும், மல்லிகை வட்டத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னால் இந்த 3 3 8 2 இதுதான் ரோஜாக்குள்ள மட்டும் இருக்குது. மற்ற வட்டத்துக்குள்ள போகையில. சோ 8 சக 3 சக 2 13 பேர் என்பது சரியான விடையாக இருக்கும். 8 சக 3 சக 2 13 பேர் என்பது சரியான விடையாக இருக்கும். நீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம். ஏழாவது கேள்வி பாக்குறீங்கள். இதுல நான் பிரிச்சு காட்டினபடியால உங்களுக்கு நேரடியா தெரியுது. உங்களுக்கு அந்த வரைபடத்துல பிரிச்சு காட்டையில பிளாங்கான படம் தான் இதுல தந்திருக்கிறோம். அதை நீங்கள் நடுவுக்குள்ள எப்படி பிரிச்சிருக்கீங்க அதே மாதிரி ஏனைய முக்கோணங்களையும் பிரிப்பீங்கள். இதையும் பிரிக்கல எங்களுக்கு தெரியும். இதுல நடுவுக்குள்ள இருக்கால் 2ஆ பிரிச்சிருக்கு. அதே போல 4 இருக்குது. 4 தர 2 8 சிறிய முக்கோணங்கள் இதுல இருக்கும் பிள்ளைகள். ரைட், 8 சிறிய முக்கோணங்கள். அப்துல்லா விளங்குதா? 8 சிறிய முக்கோணங்கள் இருக்குது. 8 சிறிய முக்கோணங்கள்ல எத்தனைக்கு நிறந்தீட்டி இருக்குன்னு சொன்னால் 2க்குத்தான் நிறந்தீட்டி இருக்கு. அப்ப இதுல கேட்ட கேள்வி நிழற்றாத உருவினுடைய பின்னம். நான் சார் இதுல நிழற்றிய உருவத்தை தான் செய்து காட்டி இருக்கிறேன். பின்னத்தை எப்படி நிழற்றாத பகுதி பார்த்தோம்னு சொன்னால் 8ல 2க்கு நிற தீட்டி இருக்கென்றால் 8ல 2 போனா மிச்சம் எத்தனை பிள்ளைகள்? 6. அப்ப 8ல் 6 நிறம் தீட்டாத பகுதியாக இருக்கும். 8ல் 6 நிழற்றிய பகுதி தசம எண்ணில திரட்டா. அப்ப 8ல் 2 தசமத்தில கேட்டால் நீங்கள் படிச்சிருப்பீர்கள் பகுதி எண் தொகுதி எண். பகுதி எண் தொகுதி எண்ணை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பாதத்தையும் தொப்பியையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தொப்பி எப்பவும் மேல போடுவோம். தொகுதி எண் மேல, பகுதி எண் கீழே. ரைட். அப்ப 2 வந்து எத்தனையால பிரிக்க போறோம்? 8ஆல பிரிக்க போறோம். 2 8ஆல பிரிக்கல. 2 வந்து 8ஐ விட சின்ன இலக்கம் பண்ணபடியால அடங்காதபடியால 0 சைபர் போட்டு ஒரு தசம புள்ளி போட்டு இங்க 2க்கு பக்கத்துல வந்து சைபர் போடுவீங்கள். போட்டால் 20 20க்கு 2 16 16 20ல 16 போனால் 4 மறுபடியும் ஒரு சைபரை அட் பண்ணுவீங்கள். 8 5 40. அப்ப சைபர் தசம் 25 என்பது உங்களுடைய தசம பகுதியாக இருக்கு. 8ல் 2னுடைய தசம எண்ணில் தர சொன்னால் இது இப்படியான நேரடி வினாக்கள் உங்களுக்கு அமையாது. மேலதிகமான பயிற்சிக்கும் ஒரு நுண்ணறிவுசார் அறிவு விருத்திக்குமாகத்தான் இந்த வினாக்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளும். 8வது கேள்வி மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வாரது. உருக்கோள உருக்களுடைய அளவு திட்டங்களை தந்துட்டு உங்கள்ட்ட கேட்பார். ஒரு தொகுதியை தந்துட்டு பகுதி அளவிலான பெறுமதிகளையோ அல்லது அவற்றினுடைய நிறைய வச்சுக்கொண்டு உங்களுக்கு கேள்விகள் அமைகிறது. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல தனி பெருமானம் உடையவற்றினுடைய அளவு திட்டம் தந்திருக்கிறோம். ஒரு மாம்பழம், ஒரு ஆப்பிள், 2ஐயும் சேர்த்தா 800 கிராமம். எங்களுக்கு மாம்பழம் எவ்வளவு தெரியாது, ஆப்பிள் பழம் எவ்வளவு வேண்டும் தெரியாது. அந்த அடிப்படையில் இந்த தனித்தொகுதியா இருக்கிற ஒருவரை கொண்டு போய் இந்த கூட்டமா இருக்கிற ஆளோட அப்ளை பண்ணுவீங்கள். 2வது விளக்கத்துல சொல்லி இருக்கீங்கன்னா 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழமும் சேர்ந்தால் 1100 என்றால் நாங்கள் மேலே இருக்கிற விஷயத்தை இங்க அப்ளை பண்றோம். அதைத்தான் நான் 2ஆவதா போட்டு இங்க கழிச்சு காட்டி இருக்கிறேன். ஒரு ஆப்பிளும் ஒரு மாம்பழம் 800 கிராம், 2 ஆப்பிளும் ஒரு மாம்பழம் 1100 கிராம். இந்த தொகுதியிலிருந்து இந்த தொகுதியை கழிப்பீங்கள். கழிச்சா அவங்களுக்கு 300 கிடைக்கும். அந்த 300 யாரெண்டா இந்த ஒரு ஆப்பிளும் போயிடுவார், இந்த ஆப்பிள், இந்த மாம்பழம் போயிடுவார், இந்த மாம்பழம் போயிடுவார். மிஞ்சி இருக்கிற ஒரு ஆப்பிள் 300 கிராம். இந்த 300 கிராம இங்க கொண்டு வந்து ஆப்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களே
இந்த 300 கிராம் என்ற விடையை இந்த தொகுதியில கொண்டு வந்து அப்ளை பண்ணினால் எங்களுக்கு இங்க 800 முழு விட தந்திருக்கிறோம். இந்த 800ல இருந்து இந்த 300 என்ற விடையை கழித்தால் உங்களுக்கு விட மாம்பழத்தின் விட கிடைக்கும். அதுதான் 500 கிராம். நீங்க எல்லாம் செய்திருப்பீங்கள். பரீட்சைக்கு இன்னும் குறைந்த நாட்கள் இருக்கிறபடியால எல்லாரும் சரியான அப்டேட்ல இருப்பீங்கள். இந்த கேள்வி எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்கள். ஆனா இங்க நேரடியா கேட்காம 5 மாம்பழத்தின் நிறை கேட்டபடியால ஒரு மாம்பழம் 500, 5 மாம்பழம் 5ஆல பெருக்குவீங்கள். 500 5 25 2500 கிராம் என்பது சரியான விடையாக அமையும். அதே மாதிரி ஆப்பிள் பழம் ஒன்றின் விலை ஏற்கனவே கண்டுட்டோம் 300 கிராம். 300 கிராம் என்பது சரியான விடையாக அமையும். சரியோ? ரைட். இது வகுப்பறை என்ற வகுப்பு நேரம் இல்லாதபடியால உங்களோட நான் இன்டராக்ட் பண்ணாமல் நேரடியாக விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். எனவே இதுல 9வது கேள்விக்கு போறோம். இனி சரி, 9வது கேள்வி என்று சொல்லிக்கல. இதுக்கு எப்படி இலகுவான வழி உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று சொல்றால், உங்களுக்கு வினாத்தாள் தெரியல. எக்ஸாம் ஹோல்ல எல்லாம் வரிசையில் இருத்தி போட்டு குறுக்கர் எடுக்க எல்லாம் எக்ஸாம் சூப்பர்வைசர் நடந்தது பதட்டம் இல்லாம இருப்பீங்க. இப்படியாவது மணிக்கூடு சார்ந்த கேள்வியில தளவாடி சார்ந்த கேள்வி வந்தால் நீங்கள் நைஸா என்ன செய்யலாம் சொன்னால், டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லாமல் பேப்பர் அப்படி திருப்பி பார்க்கலாம். இப்படி திருப்பி பார்க்கல இந்த கடிகார முள் அது எப்படி இடம் மாறுதுன்னு பார்ப்பீங்கள். அதுல இருக்கிற எண்களை யோசிக்க கூடாது. சரி, அந்த அடிப்படையில 9 அதுக்குரிய அந்த 12 நிமிடமுள் மணித்தியாலமுள் என்ற 2 வகையான முட்கள் இருக்குது. இந்த நிமிடமுள் அப்படியே 12ல நிற்கும். இந்த மணித்தியாலமுள் அதுக்கு எதிர் திசையில மாற போகுது. அப்ப உங்களுக்கு விட கிடைக்க போகுது 3 மணி என்று வர போகுது. 3 மணி 9ல இருந்து அங்கால 3க்கு உங்களுக்கு மாறி இருக்கும். அதை நீங்க பார்ப்பீங்க. அப்ப முதலாவதுக்கு விட 3. அதே மாதிரி 2வது விஷயத்த பாக்குறீங்க. இதுல 6 அப்படியே இருக்க போது, மணித்தியால முள் அப்படியே இருக்க போது, நிமிட முள் 3ல இருந்து அங்கால எதிர் திசையில இருக்கிற 9க்கு மாற்றம் அடையும். எனவே என்ன விடையா இருக்க போன்றால் 6:45 என்பது சரியான விடையாக அமையும். 6:45 என்பது சரியான விடையாக அமையும். அதே மாதிரி பாருங்க, 3வது உருக்கோலம் 8:25ல நிக்குது. அது அங்கால மாத்தினீங்கன்னு சொன்னால் இந்த மணித்தியாலம் உள்ளும் மாறும், நிமிடம் உள்ளும் மாறும். மணித்தியாலம் உள்ளு பாத்தீங்கன்னு சொன்னால் எப்படி மாறப்போன்னு சொன்னால் 4க்கும், நிமிடமுள் மாறப்போது இந்த 7க்கும். எனவே 4:35 என்பது சரியான விடையாக இருக்கும். பெரும்பாலும் எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்கள். சமச்சீரற்று தள வடிவங்கள் இதுல 2 தந்திருக்கிறோம். சில பேர் செவ்வகம் மாதிரி இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்ல செவ்வகம் மாதிரி வந்துட்டு சதுரமண்டம் எடுத்து செய்திருந்தால் உங்களுக்கு தெரியும் சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சுக்கள் வரும்ண்டு. செவ்வகமாக எடுத்து சொன்னால் 2 சமச்சீர் அச்சும், சதுரமாக எடுத்து சொன்னால் 4 சமச்சீர் அச்சும் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கும். நீங்கள் அப்ப எடுத்து எவ்வாறு எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்குரிய விடையை செக் பண்ணி கொள்ளுங்க. இது ஒரு சமபக்க முக்கோணி. எல்லா பக்கமும் சமனாயிருக்கிற ஒரு முக்கோணி. எல்லா பக்கமும் சமனாயிருக்கிற முக்கோணிக்குத்தான் 3 சமச்சீர் அச்சுக்களை உருவாக்க முடியும். எல்லா பக்கமும் சமனாக இருக்க தள உருக்கள் என்று சொன்னால் சரியா கோணங்களையும் பக்கங்களையும் கொண்ட மூடிய உருக்கள். அப்ப முக்கோணம் என்று சொல்லிக்க 3 கோணம் இருக்கு. 1 2 3 கோணம் மூடி இருக்கு. அதான் தள வடிவம். சதுரமண்டேக்கில 4 கோணங்களையும் 4 பக்கங்களையும் கொண்ட மூடிய ஒரு சதுரம். எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும். அந்த விஷயமும் உங்களுக்கு சரி வந்திருக்கும், சரி எடுத்திருப்பீங்கள் என்று நம்பிக்கொண்டு 11வது வினாவுக்கு போறோம். 11வது வினாவும் ஒரு மூளைக்கு வேலை. சொல்லுங்க சார். இப்ப நுண்ணறிவு கணக்குல தளவாடியில ஒரு நேரத்தை தந்துட்டு
அது இப்ப தலைவாடி நிறமா இல்லாம மற்ற நிறமா பாக்கிக்க அது தென்படுற நிறம்டா சார். இப்ப தலைவாடியில தார நேரத்தை 12:06 கழிக்கணுமல்லோ. உங்களுக்கு நேரடியாக தளவாடி பிம்பம் தருதுன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயத்துக்கு எதிர்பக்கமாக இருக்கும். ரைட். இப்ப நான் இப்ப சொல்லியிருந்தேன் தானே, இப்ப நான் இப்ப உங்களுக்கு ஒரு விட சொல்லியிருந்தேன். நோமலா ஒரு மனத்தியாலத்தை தந்துட்டு என்ன செய்யறான்னு சொன்னால் தளவாடியில பார்க்க சொன்னால் நீங்கள் திருப்பி பார்ப்பீங்கள், இருக்கிற திசைகளுக்கு எதிர் திசைக்குரிய விஷயங்கள் அதுல அமைய பெற்றிருக்கும். அதே மாதிரி தளவாடியில இருக்கிற விஷயத்தை தந்துட்டு உங்களுக்கு உண்மை நேரம் கேட்டால் அதுக்கு எதிர்மாறான திசையில இருக்கிற விஷயங்களை கண்டு போவீங்கள். அதுக்குரிய மேலதிகமான தகவல்களை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பிரதீக்ஷா. ஓகே, நாங்க செயலமுறை கொண்டு போவோம் தொடர்ந்து. ரைட். அடுத்த பாருங்க, இல்ல கழிக்க சொல்லி இருக்கணும். இதுல ஒரு உருக்கோலம் தந்திருக்கணும். இப்படி உருக்கோலம் தரைக்கல மாணவ குழந்தைகளே, நீங்கள் ஒன்றில் கணித சார்ந்த பிணைப்புகள்ல கூட்டல் பிணைப்புகள் சார்ந்து அல்லது பெருக்கல் பிணைப்புகள் சார்ந்து அல்லது கழித்தல் வகுத்தலோ ஏதோ ஒரு தொடர்பின் அடிப்படையில இந்த இந்த அட்டவணை வந்து நிரப்பப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இதுல அட்வான்ஸா ஒரு அம்புக்குறியும் போட்டு காட்டிருக்கணும். இங்கால இப்படி, இங்கால இப்படி. அப்ப இங்கால என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் 8 0.8 0.4. அப்ப 0.8 0.4 இந்த விட எங்களுக்கு தெரியல. முதல் எங்களுக்கு தந்ததுல இருந்து நோக்க போறோம். இதுதான் எங்களுக்கு தந்த ஒரு கேள்வி, சாரி தரவு. இந்த 4ல இருந்து 0.4 இருந்து 0.2 கழிச்சிருக்கிறார்கள். கழிக்கிறதால 0.2 வருது. எனவே கழித்தல் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு முறையைத்தான் பயன்படுத்த போறோம். அப்ப 0.8 இருந்து 0.5 கழித்தால் விட வரப்போது 0.3. அப்ப இந்த தொகுதிக்குரிய விட 0.3. அதாவது இந்த அட்டவணைக்கு நீங்க நிரப்ப வேண்டிய விட 0.3. இங்காலையும் அதே தான். 0.8 இருந்து 0.4 கழிக்க போறீங்க. கழிச்சா உங்களுக்கு விட 0.4. 0.4. சதுரங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் முக்கோணங்களுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு இலகுவான நுட்ப முறை இருக்குது. எத்தனை முக்கோணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கோ, இதுல ஒரு பெரிய முக்கோணம் தரப்பட்டிருக்கு. இந்த பெரிய முக்கோணத்தை வந்து எத்தனை சிறிய முக்கோணங்களாக பிரிச்சிருக்கிறார்களோ அதனுடைய இலக்கங்களை போடுவீங்கள். அப்ப இதுல எங்களுக்கு தந்திருக்கணும் 1 2 3 4. இப்ப 4 அதே இலக்கங்கள் எழுதிய அப்படியே கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் எத்தனை முக்கோணிகள் என்று விடை அமையும். 1 சக 2 சக 3 சக 4, 1 2 3, 3 3 6, 6 4 10 முக்கோணங்கள் என்பது சரியான விடையாக அமையும். 10 முக்கோணங்கள் என்பது சரியான விடையாக அமையும். அதே மாதிரி பாருங்க பிள்ளைகள், அதே உருவம் இங்க 2 வகையாக இருக்கு. இதுலயே ஒரு உருவம் இருக்குது, பெரிய உருவம் இருக்கு. சிறிய முக்கோணங்கள் எத்தனையா பிரிச்சிருக்குன்னு பாக்குறீங்க. 1 சக 2 சக 3 சக 4 சக 5. அப்ப இவ்வளத்தையும் கூட்டுறீங்கள். 1 2 3, 3 3 6, 6 4 10, 10 5 15. பெரிய முக்கோணமும் 5ஆ பிரிச்சிருக்கு, அதுவும் 15. எனவே 15 15 30 முக்கோணங்கள் என்பது சரியான விடையாக அமையும். 30 முக்கோணம் என்பது சரியான விடையாக அமையும். சுருக்கமான குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க, விரைவாக போறேன். அப்படியே 13வது கேள்விக்கும் போவோம். 13வது கேள்வி அதுவும் பாருங்க, தள உருக்கள் திண்ம உருக்கள் சார்ந்த வினா. இப்ப தள உருக்கள் தள உருக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுல திண்ம உருக்கள், இதுல 2 வகையான திண்மம் தந்திருக்கிறேன். முதலாவது திண்மத்தின் பெயர் கூம்பு. ரைட். இது வந்து உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஐஸ்கிரீம் கோன் குடிச்சிருப்பீங்கள், அல்லது இதனுடைய மாதிரி கூம்புகள் எல்லாம் ஒவ்வொரு வகுப்பறைகளிலும் இப்ப ஒவ்வொரு பாடசாலைகளும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமா போறபடியால எல்லாத்தினுடைய உங்களுடைய கற்பித்தல் உபகரணங்கள் எல்லாம் இருக்கும். மரத்தால செய்தோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஹார்ட்போர்டுகளால செய்தோ உங்களுக்கு மாதிரி உருக்கள் உங்களோட வகுப்பறையில கட்டாயம் காட்சிப்படுத்தியிருப்பீங்க. ரைட். அந்த அடிப்படையில பாருங்க, இதுல முதலாவது உருக்கு பேர் சொல்ல போறீங்க கூம்பு. முதலாவது உருவின் பேர் கூம்பு. கூம்பு கூம்பகம் அல்ல, கூம்பு. ரைட்.
உச்சிகளின் எண்ணிக்கை என்று சொல்லி கேட்கல, இதுல ஒரே ஒரு உச்சி இருக்கும். விளிம்பு என்று சொல்லிக்க உங்களுக்கு ஒன்றில் நேர் விளிம்பு, வளைந்த விளிம்பு, ரெண்டு விளிம்பு இருக்குது. உங்களுக்கு நார்மலா விளிம்பு கேட்டால் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் வளைந்த விளிம்பு இருக்குது, ஒரே ஒரு விளிம்பு தான் இருக்கு. மேற்பரப்புகளின் எண்ணிக்கை என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்கிறபடியால மேற்பரப்பும் தட்டையான மேற்பரப்பு இருக்குது, வளைந்த மேற்பரப்பு இருக்குது. இதுல ரெண்டு வகையான மேற்பரப்பு இருக்குது. சரி, ஒன்று தட்டையான மேற்பரப்பு, வளைந்த மேற்பரப்பு. மேற்பரப்பு ஒரு சொல் உங்களுக்கு தந்தால் அது தட்டையான மேற்பரப்பை தான் கேட்பினம். சரி, வளைந்த மேற்பரப்பு சொல்லி உங்களுக்கு சொல்லி இருந்தால் அது வளை மேற்பரப்பு சொல்லி கேட்பினம். அப்ப வளை மேற்பரப்பு ஒன்று, பொதுவான மேற்பரப்புன்னு சொல்லி கேட்டபடியால வளைந்த மேற்பரப்பையும் தட்டையான மேற்பரப்பையும் சேர்த்து ரெண்டு சொல்லி குறிப்பிடுங்க. இரண்டாவது வினாக்குள்ள போறோம். நான்முகி 4 பக்கங்களை கொண்டிருக்குது. சரி, அவ பெயர் நான்முகி. 4 பக்கங்களையும் எத்தனை உச்சி இருக்கும்? இதுல 4 உச்சிகளை கொண்டிருக்க போது. அதே சமயம் விளிம்புகளுடைய எண்ணிக்கை 6. இதுல வளைந்த மேற்பரப்பு இல்லை, வளைந்த மேற்பரப்பு இல்லை. பதினான்காவது கேள்விக்கு போகிறோம். 14வது கேள்வி ஒரு விலைப்பட்டியல் இங்க தந்திருக்கிறோம். ஒரு விலைப்பட்டியல் தந்து அதுல சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், ஒரு கிலோ மாவின் விலை தந்திருக்கிறோம் 96 ரூபாய். ஒரு கிலோ சீனியின் விலை 107 ரூபாய். ஒரு தீப்பெட்டி 3 ரூபாய். 280 கிராம் அங்கர் 280 ரூபாய் என்று சொல்லி ஒரு விலைப்பட்டியல தந்தாங்க. ஒரு அட்டவணை வந்திருக்கணும், அதை நிரப்பட்டா. உங்களுக்கு தெரியும் 1 கிலோ 1000 கிராம், அரை கிலோ 500 கிராம். அப்ப 1 கிலோ விலை நின்ற அரைவாசி தான் அரை கிலோவின் விலை. அப்ப 96ஐ நான் 2ஆல வகுத்து காட்டியிருக்கிறேன். 96ஐ 2ஆல வகுத்து காட்டியிருக்கிறேன் 48. அப்ப 40 என்பது அரை கிலோவினுடைய விலை. அப்ப எங்களுக்கு கேட்டது 1.5 கிலோ. 1.5 கிலோ வந்து 48ஐயும் 96ஐயும் கூட்டுவீங்கள். 48 96ஐயும் கூட்டினால் உங்களுக்கு விட வரப்போகுது என்ன பிள்ளைகள்? 144 ரூபாய். சதம் இல்லை. அப்ப நேரடியாக நீங்க விடை எழுதுவீங்கள் 144 ரூபாய். 1 கிலோ சீனி 107 ரூபாய் என்றால் 2 கிலோ சீனி அதை 2ஆல பெருக்குவீங்கள். 107 2ஆல பெருக்கினால் உங்களுக்கு தெரியும் 107 2 7 14 4 எழுதி ஒரு மிச்சம் 0 அந்த ஒன்றை போடுவீங்கள். 2 214. அப்ப எவ்வளவு ரூபாய்? 2 கிலோ 214 ரூபாய். அதுவும் சரி. ஒரு தீப்பெட்டி எத்தனை? 3 ரூபா. எங்களுக்கு கேட்டது 6 டசின் தீப்பெட்டி. ரைட். அப்போ ஒரு தீப்பெட்டி 3 ரூபா என்றால் ஒரு டசின்ல எத்தனை இருக்கும்? 12. ஒரு டசின்ல 12 பெறுமதிகள் இருக்கும். 12 பென்சிலோ, 12 தொப்பியோ, 12 செருப்பு, ஏதோ ஒன்று, சப்பாத்துகளோ ஏதோ ஒன்று 12. டசின் என்றால் 12. அப்போ ஒரு டசின்ல எவ்வளவு என்று காண போறீங்க? ஒன்றின் பெறுமதி 3. அப்ப 12 பெறுமதி எத்தனைன்னு சொன்னால் 12ஐ 3ஆல பெருக்கிறீங்க என்றால் 12 எத்தனை பிள்ளைகள்? 12 36. அப்ப ஒரு டசின் 36 என்றால் எங்களுக்கு கிட்டது 6 டசின். 36ஐ 6ஆல் பெருக்க வேண்டும். அப்ப 6 36, 6 3 18, 18 3 216 ரூபாய் இதுல போட்டிருப்பீங்கள். அப்ப மொத்த பெறுமதி கேட்டிருக்கணும். இதுல எவ்வளத்தையும் என்ன செய்வீங்கள்? கூட்டுவீங்க. கூட்டினா எவ்வளவு விட வந்தது உங்களுக்கு? 574 ரூபாய் என்பது சரியான விடையாக அமையும். சரி, அப்துல்லா சொல்லுங்க. எனக்கு இந்த காண்றதுக்கு இன்னொரு மெத்தட் தெரியும். சொல்லுங்க அப்துல்லா.
12 6 டசன் தானே. அப்ப வந்து 12ஆல பெருக்கணும். ஒரு டசன்ல எத்தனை இருக்கோ அத 12ஆல 6 பெருக்கணும். ஓகே பெருக்கி வார விட 72. ஓகே அந்த 72ஓட வந்து அந்த ஒரு தீப்பெட்டி 3 ரூபா தானே சொல்லிட்டு 72 3ஆல பெருக்கணும். அதுவும் சரியான விடை. 72 3ஆல பெருக்கினாலும் உங்களுக்கு இந்த விடை வரும். ஓகே குட் அப்துல்லா, வெரி குட். ரைட், அடுத்த கேள்வி போவோம். என்ன குமாரியா கொட்டாவி விடுறீங்க? டயர்ட் ஆயிட்டீங்களா? ஹலோ குமாரியா. ரைட், அடுத்த விஷயம் பாருங்க. 15வது கேள்வி. ஒரே அளவிலான 4 கடதாசி கீழம். இந்த வரைபடத்துல உங்களுக்கு இது வந்து பெருசாயும் அது மற்ற பகுதிகள் சிறிசாயும் காட்டியிருக்கு. ஆனா எல்லாம் ஒரே அளவானவை பிள்ளைகள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், இப்ப கேட்ட கேள்வி சுற்றளவு சார்ந்த கேள்விதான் கேட்டிருக்கிறோம். இதுல சொல்லினோம் நீளம் 5 அகலம் 2. இதுல நான் அளவு திட்டம் எல்லாம் உங்களுக்கு விடைத்தாள் இதுல போட்டு காட்டியிருக்கிறேன். இவர் 2 என்று சொன்னால் இவர் 5. அப்ப 5 2 7. இந்த பகுதி முழு நீளம் 7 இருக்கும். 5 2 7. அவற்றை எதிர்பக்கத்துல கீழையும் அதே விஷயம்தான். 5 2 7. இப்ப இதுல 2 விட வந்துட்டு 7 7. இங்காளி பக்கம் 5, அது போட்டாச்சு. 5. இந்த சிறிய பகுதிகள்ல இந்த துண்டு, இந்த இடைவெளி, இந்த துண்டு, இந்த இடைவெளி, இந்த துண்டு, இவ்வளவு 5ஆகத்தான் இருக்கும். இவ்வளவு 5ஆகத்தான் இருக்கும். எனவே 7 சக 5 சக 7 சக 5 உங்களுக்கு விட வரப்போகுது 24 சென்டிமீட்டர் என்று விட வரப்போகுது. 24 சென்டிமீட்டர் என்று விட வரப்போகுது. சரியானாக்கள் சரி போட்டுக் கொள்ளுங்க, பிள்ளையானாக்கள் அதை திருத்திக் கொள்ளுங்க. இதுல விட உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி ஒரு கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் ஆன கேள்விதான். ஆனா இப்படியான கேள்விகள் வந்தால் எப்படி செய்யலாம்ன்றதை தான் இதுல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இப்ப நல்லூர் என்ற இடத்துல இருந்து உடுவிலாகிய 2 நகரங்கள், 2 ஒரு இடங்களுக்குரிய பேர். யாழ்ப்பாணத்துல இருக்கு 2 நகரம். 2 நகரங்கள்ல இருக்கின்ற இடைவெளி தூரம் 10 கிலோமீட்டர் என்று வரைபடத்துல காட்டியிருக்கிறான். குறித்த ஒரு நாள்ல இங்கால நிக்கிறா ஷாலினி என்ற ஒரு பிள்ளை இங்கால நிக்கிறா, இங்கால நிக்கிறா ஹேதாஜினி என்ற ஒரு பிள்ளை இங்கால நிக்கிறா. அதாவது இவ வந்து நல்லூர்லயும் இவ உடுவில்லையும் நிக்கிறா. சரி, ஷாலினி வந்து காலமே 6 மணிக்கு. இப்ப காலமே 6 மணிக்கு எங்கேருந்து வலிக்கிறா? நல்லூரிலிருந்து. மணிக்கு 3 என்று சொன்னால் பிள்ளைகள் 1 மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர் நடப்பாண்டுதான் அர்த்தம். 1 மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர் நடப்பா. அவ அந்த வேகம், அந்த ஸ்பீட். அங்கால நிக்கிறவா கொஞ்சம் சோம்பல் ஆள் போலோடக்க அவ 1 மணித்தியாலத்துல 2 கிலோமீட்டர் தான் நடப்பா. அவ 2 கிலோமீட்டர் வேகத்துல இங்க நடக்கிறா, இவ 3 கிலோமீட்டர் வேகத்துல இங்க இது நடக்கு. இப்படி நடக்கல உங்களுக்கு இந்த வரைபடத்தில அளவு திட்டங்கள் பிரிச்சு பிரிச்சு காட்டியிருக்கிறேன். சம இடைவெளியில இந்த அளவு திட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 10 கிலோமீட்டரை அப்படி பிரிக்கல. ஷாலினிக்கு போட்டோம்னு சொன்னால் ஷாலினி 6ல இருந்து 1 மணித்தியாலம். ரைட், ஷாலினி ஷாலினி வந்து பார்த்தோம்னு சொன்னால் 1 செகண்ட், மணிக்கு 3 மணி. ரைட், ஷாலினி 7 மணிக்கு, அதாவது 7 மணிக்கு இந்த பாயிண்ட்ல நிப்பா. ஏன்னா 1 மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3. 7 மணிக்கு அதே சமயம் 2வது மணித்தியாலம் 8 மணிக்கு இந்த பாயிண்ட்ல நிப்பா. கேதாயினிய பார்த்தோம்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் வேகத்துல வாரா. அப்ப 7 மணிக்கு இங்க நிப்பா.
8 மணிக்கு ஷாலினி வந்த இடத்துல நிப்பா. 2 பேரும் சந்திக்கிற நேரம் 8 மணி என்பதுதான் சரி. இதுல சார் மாறி போட்டுடுவார். இருவரும் சந்திக்கும் நேரம் 8 மணி என்பதுதான் சரியான விடை. ஸ்டாலினியும் கேதாயினியும் சந்திப்பது நல்லூரில் இருந்து 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 4, 5, 6வது கிலோமீட்டர்ல 2 பேரும் சந்திப்பினம். சொல்லுங்க தம்பி. விளங்கல சார். ரைட், ஓகே. இதுக்கு ஒருக்கா நான் போட்டுக்கு வரணும். 1 செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எனக்கு இதை காண்றதுக்கு இன்னொரு மெத்தட் தெரியும். அப்துல்லா, ஆ 1 செகண்ட் அப்துல்லா. நான் இவைக்கு விளங்கப்படுத்திட்டு அப்புறம் உங்களோட மெத்தட கேட்கிறேன். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. ரைட், ஒருக்கா பாருங்க. இதுல திருப்பி ஒருக்கா இதை விளங்கப்படுத்துறேன். இதுல வந்து ஷாலினி என்று சொல்ற இந்த பிள்ளை 1 மணித்தியாலத்துல 3 கிலோமீட்டர் நடப்பா. இங்கால இருக்கிற இந்த பிள்ளை 1 மணித்தியாலத்துல 2 கிலோமீட்டர் நடப்பா. சரி, அப்ப இவ 6 மணிக்கு வழிகிட்டால் 7 மணி என்று சொல்லப்படுற அளவு திட்டத்துல இவ அங்க வந்து நிப்பான்னு சொன்னால் ஏழு மணிக்கு வந்து இந்த பாயிண்ட்ல நிக்க போற இந்த பிள்ளை, அதாவது ஷாலினி என்ற பிள்ளை நல்லூரிலிருந்து மணித்தியாலத்துக்கு 3 சொன்னால் 1, 2, 3 இந்த பாயிண்ட்ல வந்து நிக்கிறா. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. கேதாஜினி என்ற பிள்ளை மணித்தியாலத்துக்கு 2 என்றால் 1, 2 இது 7 மணிக்கு வந்து நிப்பா. பிறகு அடுத்த மணித்தியாலம் 7ல இருந்து 8க்கு இவ 3 பாய்ச்சல் 1, 2, 3 இந்த பாயிண்ட்ல வந்து நிப்பா ஷாலினி. இவ 2 பாய்ச்சல், அதாவது 2 கிலோமீட்டர் 1, 2. அப்ப இருவரும் சந்திக்கிறது தம்பி 8 மணி என்றது சரியான விடை. நல்லூரிலிருந்து எவ்வளவு என்றால் 1 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர், 3, 4, 5, 6 கிலோமீட்டர். நல்லூரிலிருந்து 6 கிலோமீட்டர். காலை 8 மணி என்றது சரியான விடையாக இருக்கும். மேலதிகமான விளக்கங்கள் நீங்கள் எங்களோட சேனல்ல இது சார்ந்த விஷயங்கள் போட்டிருக்கிற நிறைய வீடியோக்கள், அதில் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து கொள்ளுங்க. நேரம் போதாதால நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். அப்துல்லா வாரன் உங்களோட விடைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கிற திறமைந்து மாணவர்கள் விரும்புகின்ற சாப்பாடு பற்றிய கேள்வி. இதுல அப்பம் எல்லாருக்கும் விருப்பம். இந்தபடியால அப்பம் விரும்புறாக்கள் எத்தனை பேர்ல இருக்கிறவன்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னால் அப்பம் விரும்புறாக்கள் 75 பேர், தோசை விரும்புறாக்கள் 30 பேர், புட்டு விரும்புறாக்கள் 20 பேர், இடியப்பம் விரும்புறாக்கள் 10 பேர், அதே சமயம் இட்லிய விரும்புறாக்கள் 15 பேர் சொல்லியிருக்கேன். ரைட், வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் இதுல இருக்கிற இவ்வளவு பேரையும் கூட்டுவீங்கள். 75, 60, 20, 10, 15 இவ்வளத்தையும் கூட்டினா அவங்களுக்கு விட வர போது கட்டாயம் 180 மாணவர்கள் என்று விட வரும். 180 மாணவர்கள் என்று விட வரப்போது. அப்ப முதலாவது சரி. இட்லியை விரும்புவோர் மொத்தத்தில் எத்தனை பங்கு என்று கேட்டா மொத்த மாணவர் எங்களுக்கு தெரியும் 180. அதுல இட்லிய மட்டும் விரும்புறாக்கள் எத்தனை பேர்? 15. அப்ப 180ல 15, 180 இப்படித்தான் பங்கு எழுதுறது. பகுதி எண்ணாயும் தொகுதி எண்ணாயும். இட்லியை விரும்புவோரை விட 5 மடங்கு கூடுதலான மாணவர்கள் விரும்பும் உணவு எதென்றுதான் கேட்டு.
அப்ப 5 மடங்குன்னு சொல்லிக்க எங்களுக்கு தெரியும் 5 வாய்ப்பாடை நீங்க சொல்லி பார்க்கல உங்களுக்கு தெரியும் 5 மடங்கு பெறக்கூடிய விட. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் 15 தான் இட்லிய விரும்பினோம். 15 இட்லிய விரும்பினோம் என்று சொன்னால் 15 5 மடங்கு தான் தேவைப்படும். 15 5 மடங்கு என்றால் இப்படி மடங்கு சார்ந்த கேள்வி கேட்டால் தந்த விடைய எத்தனை மடங்கு கேட்கணும் அதால பெருக்குங்கோ. 15ஐ 5ஆல் பெருக்கினால் உங்களுக்கு விடை வரும் 75. அப்ப 75 விரும்புகிறாள் யார் தம்பி? அப்பம் என்றது சரியான விடையாக இருக்கு. 75 பிள்ளைகள் எதை விரும்பினம்? அப்பம். அப்ப 15 5 மடங்கு 75. அப்ப இட்லியினுடைய 5 மடங்கு என்னத்தை விரும்பினம் என்றால் அப்பத்தை விரும்பினம். அப்பத்தை விரும்பினம். இல்ல அப்பம் என்பது சரியான விடையாக இருக்கு. எஸ்கியூஸ் மீ சார். ஓ. 17வதுல 2வது கேள்வியில 8ல் ஒரு பங்கு வராதா? அதை நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த சமவலு பின்னத்தால் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி 8ல் ஒரு பகுதி என்று சொல்லி சுருக்கி போடலாம். 180 நான் இது சமவெளி பின்னுக்கு ஒரு கேள்வி வருது மகள், அங்களை விளங்கப்படுத்தல உங்களுக்கு இது விளங்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்குரிய விட பின்னுக்கு நாங்கள் திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த விடையை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. மொத்தம் 180 பேர், அதுல 15 பேர் விரும்பினம் இட்லி. அப்ப 180ல 15 பங்கு சரி. இது சமவெளி பின்னம் மேலையும் கீழையும் ஒரே இலக்கங்களால வகுக்கல அந்த பங்கை நாங்கள் சுருக்கி போடலாம். அதை நான் அங்கால கேள்வி வரைக்கல இதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் திருப்பி. ரைட், ஓகே சார். 18வது கேள்வி திருப்பி போறோம். உங்களுக்கு அளவு நாடா அல்லது அடிமட்டம் உங்களுக்கு தந்திருக்கணும். நீங்க வகுப்பறையில பயன்படுத்துற அடிமட்டத்தினுடைய அளவு திட்டம் இப்படி வினாக்கள் நீங்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில முதலாவது எங்களுக்கு தெரியும். முதலாவது இதை பார்த்தோம்னா முதலாவது விட என்னவா இருக்க போகுது? முதலாவது எத்தனை சென்டிமீட்டர்? 4 சென்டிமீட்டர் சார். முதலாவது 4 சென்டிமீட்டர். முதலாவது 4 சென்டிமீட்டர் சரியான விடையா இருக்கும் போது அது 0ல் இருந்து ஆரம்பிக்கிறபடியால 4 சரியான விடையாக இருக்கு. ரைட். அதே சமயம் பாருங்க, 2வது வரைபடத்துல பாருங்க, 2வது வரைபடம் எத்தனையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது? இதுதான் 2. அப்ப 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனையில முடியுது? 7.5ல முடியுது. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தால், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தா நாங்கள் இந்த அளவு திட்டம் 7.5 என்று சொல்லி இருக்கலாம். ஆனா இலக்கம் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப என்ன செய்யணும் நீங்கள்? வெரி குட், 1 கழிச்சு 7.5ல இருந்து 1 கழிச்சா எத்தனை? 6.5. 6.5 என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரி பாருங்க மூன்றாவது உரு. அதே மாதிரி பாருங்க மூன்றாவது உரு. மூன்றாவது உரு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அவர் மூன்றாவது உருவை பார்த்தோம்னு சொன்னால் 0.5ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. பாத்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதுல இது வந்து அரை பகுதி, அதாவது 0.5ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ற. எத்தனை முடியுது? 8.5ல முடியுது. 8.5ல முடியுது. அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போறீங்க? இதுல இடைவெளிகளினுடைய எண்ணிக்கையை
சரி, நீங்க சொல்ற மாதிரி 8.5 இருந்து 0.5 கழிக்க வேண்டும். 0.5 கழிக்கணும். கழிச்சா என்ன? 8 8 சென்டிமீட்டர். சரியா உங்களுக்கு? எஸ் சரி. யதுஷன் சரியா? யதுஷன் ஓ சரியா? சார் சரி. குட் குட் ரைட். அப்ப இதுல பாக்குறீங்கள் ஒன்றில் 8.5 இருந்து 0.5 கழிப்பீங்கள். கழிச்சீங்கன்னு சொன்னா பென்சில் அளவு அப்ப 8 சென்டிமீட்டர் என்று சரியான விடையாக அமையும். 8 சென்டிமீட்டர் என்பது சரியான விடையாக அமையும். அடுத்த கேள்வி 19வது கேள்விக்கு போறோம். 19வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இதுல என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னால், உருவில் உள்ள சதுரத்தினது நீளமும் அகலமும் 1 சென்டிமீட்டர். அதாவது உருவுக்குள்ள இருக்கிற சின்ன சதுரங்கள் அளவு திட்டம் தான் தந்திருக்கிறோம். நீளம் அகலம் ஒரே அளவாக இருக்குது. இதுவும் ஒன்று, இதுவும் ஒன்று. இந்த சிறிய சதுரத்தின் அளவு திட்டம் தான் தந்திருக்கிறோம். நீளம் அகலம் 1 சென்டிமீட்டர் என்றால் இது ஒரு சதுரம். அதாவது இது ஒன்று என்றால் இங்காலை பக்கமும் ஒன்று. அப்ப இதுக்குள்ள எத்தனை சிறிய சதுர குற்றிகள் இருக்குன்னு தெரியுமா? சிறிய சதுர துண்டங்கள் இருக்கு. சாரி, குற்றிகள் இல்ல. அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க. 1 2 3. இங்கால எத்தனை இருக்கு? 1 2 3 4. நான் 3 எத்தனை? 12. நான் 3 12 சிறிய சதுரங்கள் இதுல உள்ளுக்குள்ள பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப 12 சிறிய பகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு கேட்டால் இந்த சிறிய சிறிய முக்கோணம் இருக்குல்லோ, இந்த 2 முக்கோணத்தையும் சேர்த்து ஒரு சதுரம் உருவாக்கலாமா இல்லையோ? உருவாக்கலாம். இந்த துண்டையும் வச்சு இன்னொன்று உருவாக்கலாம். இதுல ஒரு முழு சதுரம் ஒன்று இருக்கு. இந்த 2 பாதியை உருவாக்கலாம். மொத்தம் எத்தனை உருவாக்கலாம்? 4 சதுரங்கள் உருவாக்கலாம். ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு எத்தனை? ஒரு சிறிய ஓரொண்டு எத்தனை? ஓரொண்டு. அப்போ ஒரு சிறிய சதுரத்தின் பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கம் என்றால் 4 எத்தனை என்றால் 4 சென்டிமீட்டர் வரைக்கும். 4 சென்டிமீட்டர் வர்க்கம். விளங்குதா? ரைட். 4 சென்டிமீட்டர். நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவு மொத்த பரப்பளவின் என்ன பின்னம் என்று கேட்கிறேன். திருப்பி ஒரு கேள்வி. அப்ப உங்களுக்கு தெரியும் அதுக்குத்தான் 12 கண்ட நாங்கள் மொத்த பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கம். 12 சென்டிமீட்டர் மொத்தம் 4 12 சரியான விடை. யூனஸ் சரியா? யூனஸ் சரியோ? யூனஸ் ஹர்ஜித் சொல்லுங்க. ஹர்ஜித் இதை நாங்கள் 3இல் ஒரு பகுதி என்றும் குறிப்பிடலாம். அதை நாங்கள் பின்னுக்கு சமவேல் வரைக்குள்ள சொல்லுறேன். அதை பாருங்க. இதை நாங்கள் சுருக்கி 4ஆல மேலையும் பிரிச்சு கீழையும் பிரிக்க 4 1 4 4 3 12 3இல் 1 சரி. அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன விஷயம். ஹர்ஜித் ஓகேயா? அடுத்த விஷயம் பாருங்க. 20வது கேள்விக்கு போறோம். 20வது கேள்வி என்ன சொல்லினோம் என்று சொன்னால், நாட்பக்கல்கள் எத்தனை என்று கேட்கணும். நாட்பக்கல்கள் என்று சொன்னால் பிள்ளைகள் 4 பக்கங்களையும் 4 கோணங்களையும் உடைய மூடிய ஒரு நாட்பக்கல் என்று அழைக்கப்படும். இது ஒரு அடிஷனல் விஷயம். அப்ப இல்ல நாட்பக்கல் என்று சொல் தந்தால் உங்களுக்கு தெரியணும். அந்த நாட்பக்கலுக்குள்ள சதுரம் பெறும், செவ்வகம் பெறும், ரைட், சரிவகம் பெறும், ரைட். அப்ப 4 பக்கமும் 4 கோணமும் இருந்தால் கோணமும் இருந்து ஒரு மூடிய ஒரு நாட்பக்கல் என்று அழைக்கப்படும். அந்த அடிப்படையில
இதுல பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை நாற்பக்கல் இருக்குன்னு சொன்னால் சிறிய நாற்பக்கல்கள் 1 2 3 4 5 பெருசொண்டு இருக்குது. மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னால் 6 நாற்பக்கல் என்பது சரியான விடையாக இருக்கு. 6 நாற்பக்கல் என்பது சரியான விடையாக இருக்கு. முதல் செய்த கேள்வி பார்த்தனாங்க அந்த பூக்களை விரும்புவோர்கள் சம்பந்தமான கேள்வி. அதே மாதிரியான ஒரு கேள்விதான் இதுல தந்திருக்கிறோம். வட்டம், முக்கோணம், சதுரம். அப்ப 21வது கேள்வி 3 உருவிற்கும் உரிய எண் என்ன எண்? கர்ஜித் சொல்லடா, கொட்டாய் விடா. கர்ஜித் 3க்கும் பொதுவான இலக்கம் எது சொல்லுங்க அப்பன். 5. சரியா எல்லாம் இருக்கும். ஜதுஷன் சரியா? 5 சரி, சாமியல் சொல்லுங்க அவன். சாமியல் முக்கோணத்துக்கு மட்டும் உரிய என்ன சொல்லுங்க அவன். சாமியல் 6 முக்கோணத்திற்கு மட்டும் வேண்டா, அது முக்கோணத்துக்கு தான் இருக்கணும், மற்றாக்களுக்கு பூ இருக்க கூடாது. 3 சரியா? 3 தான். இந்த 3 தான் இருக்கிற ஏரியாக்களுக்கு போகல. 3 தான் முக்கோணத்துக்கு மட்டும் இருக்கிறார், ஏனையாக்கள்கிட்ட போகல. அப்ப முக்கோணத்துக்கு மட்டும் உரியது 3 என்பது சரியாக இருக்கு. வட்டத்திற்கு மட்டும் உரியது உள்ள இருக்கணும், ஏனையாக்கள்கிட்ட போகக்கூடாது. 7 என்பது சரியான விடையாக இருக்கு. அதே சமயம் செவ்வகத்திற்கு மட்டும் உரியது என்று சொன்னால் இதுல சதுர வடிவம் தந்திருக்கு இல்லையா? செவ்வகம் இதுல சதுரமா தந்திருக்கா செவ்வகம். செவ்வகத்துக்கு மட்டும் அதே முக்கோணத்திற்கும் வட்டத்திற்கும் புதிய என்னென்றால் 2 கிளை மட்டும் இருக்கிறாள். வட்டத்திற்கு 6 என்பது சரியான 6 என்பது சரியான. அப்ப ஹர்ஜித்துக்கு எல்லாம் சரியோ? ஹர்ஜித், அப்துல்லா எல்லாம் சரி சார். ஓகே, வெரி குட். அடுத்த விஷயத்துக்கு போவோம். சாதாரண நேரத்தை நியம நேரத்துல தர சொல்லி இதுல கேட்டிருக்கிறோம். இதுல உங்களுக்கு தெரியணும் முற்பகல், பிற்பகல், நண்பகல், நள்ளிரவு 4 வேளையும் தெரியணும். இல்ல முற்பகல் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரியணும். நியம நேரத்தில் எழுதிக்கல 4 இலக்கங்களை கொண்டு எழுதணும். இடையில முட்காட்புள்ளி என்று சொல்லப்படுற 2 டொட்ஸ் நீங்கள் அதுல வைக்கணும். ஆங்கிலத்துல கொலன் என்று சொல்லுவார்கள், தமிழில முட்காட்புள்ளி என்று சொல்லினோம். அந்த புள்ளியை குத்தித்தான் நீங்கள் 4 டிஜிட்ல 4 டிஜிட்ல அந்த இலக்கங்கள் எழுதித்தான் நியம நேரத்துக்கு மாத்துவீங்கள். முற்பகல் என்று சொல்லிக்கல பெரும்பாலும் நீங்கள் 12 மணித்தியாலங்களை கூட்ட தேவையில்லை. சரி, அப்ப முற்பகல் 7:20 என்று சொல்லிக்கல 07 டபுள் டொட் போடுவீங்கள், 20 மணித்தியாலம் என்று எழுதுவீங்கள். சரியான விடையாக இருக்கும். அதே சமயம் முற்பகல் 6:50 என்று சொல்லிக்கல எங்களுக்கு தெரியணும் 06 போடுவீங்கள் முக்காட்புள்ளி, அங்கால 50 மணித்தியாலம். ஹர்ஜித் 3வது சொல்லுங்க. ஹர்ஜித் முற்பகல் 40 முற்பகல் அண்டேக்குல அது உங்களுக்கு தெரியும் நள்ளிரவுக்கு பின் வாரதாக இருக்க போகுது. அப்ப அதை நாங்கள் 12
40 என்றால் 00 குறிப்பிடுவீங்கள். அதே சமயம் பிற்பகல் என்று சொல்லிக்கல அது நண்பகலுக்கு பின்வாரபடியால 12:40 என்று சொல்ல போறீங்கள். இந்த நண்பகல் 12:5 என்று சொல்லி பிற்பகல் என்று சொல்லி பெரும்பாலும் கேட்கல 12 மணித்தியாலங்களை கூட்டுவீங்கள். 12 மணித்தியாலங்களை கூட்டி 2 புள்ளிகள் இட்டு அதனால 4 இலக்கங்கள் எழுத போறீங்க. அப்படி எழுதியல பிற்பகலுக்குரிய விஷயங்கள் அமைய போகுது. பிற்பகல் 3:15 சொல்லுங்க. அப்ப ஹர்ஜித் பிற்பகல் 3:15. வெரி குட். அப்துல்லா சொல்லுங்க. பிற்பகல் 8:15. 20:15. வெரி குட் guys. ரைட். அப்படி அடுத்த விஷயம் இப்படியான ஒரு அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி நேரங்கள் சார்ந்த விஷயம். அதாவது இப்படி ஒரு வரைபடம் தந்துட்டு 2 நகரங்களுக்கு இடையிலான தூரங்களை இதே அமைப்பில உங்களுக்கு பகுதி 1 பகுதி 2 வினாக்கள் அமைகிறது. இப்ப பகுதி 1 பகுதி 2 இப்படி வினாக்கள் அமையக்கல இதே அமைப்பில் ஒன்று உங்களுக்கு அமைந்தால் நான் சொல்ற மாதிரி இந்த எல்லா புள்ளிகளையும் இணைக்கக்கூடிய மாதிரி ஒரு நேர்கோடு ஒன்று அடிமட்டம் வச்சு கீறுவோம். இப்படி கீறேக்கல அம்பாந்தோட்டை இது மாத்தளை பிரிண்டிங்ல இருக்கு மாத்தளைன்னு மாத்துவோம். இது காலி பாயிண்ட், இது கொழும்பு. ரைட். அப்ப இந்த அம்பாந்தோட்ட மாத்தளைக்கு இடையில உள்ள தூரம் தான் இந்த பாக்ஸுக்குள்ளதா இருக்கு 55. மாத்தளைக்கும் காலிக்கும் உள்ள தூரம் தான் 45. இங்கால காலியில இருந்து கொழும்பு 116. இந்த ரெண்டு தொகுதியையும் சேர்த்து இந்த 3வது பாக்ஸ் அமைஞ்சிருக்கும். இந்த கடைசியா இருக்கிற இவர் இந்த நேர்கோட்டுல இருக்கிற இவ்வளத்தினுடைய பாயிண்டையும் கூட்டுவீங்கள். உங்களுக்கு தெரியணும் இதுல என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் 55 45 ஏற்கனவே கண்டுட்டோம். 55 45 ஏற்கனவே கண்டாச்சு. எத்தனை விட வந்தது? 55 45 110 55 45 100. அதே சமயம் பாருங்க இங்கால காலியில இருந்து கொழும்பு இந்த தொகுதி மட்டும் எவ்வளவு? 116. அப்ப 100ஐயும் 116ஐயும் என்ன செய்வீங்க? 216 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. 216 சரியான 216 என்பது சரியான விடையாக இருக்கு. அடுத்த கேள்வி இதுல சொல்லினோம் 24வது கேள்வி. உருவில் எத்தனை வட்டங்கள் உள்ளன என்றுதான் கேள்வி. உருவில் எத்தனை வட்டங்கள் உள்ளன? அப்ப வட்டம் இதுல சிறிய வட்டங்கள் இதுல எத்தனை இருக்குன்னு பாக்குறீங்க. இதுல 2 பெரிய வட்டம் இருக்குது, உள்ளுக்குள்ள ஒரு வட்டம் இருக்குது, அதுக்குள்ள இன்னொரு வட்டம் இருக்குது, இங்க சிறிய வட்டங்கள் 2 இருக்குது, மேல பெரிய வட்டம் இருக்கு. எத்தனை வட்டம் மொத்தம் இருக்குது? 9 சார். 9 சார். சரியா 9 அக்ஷயா? சரியா 9. ஓம் சார். ரைட். அப்ப கீழே இருக்கிற 2 இந்த தொகுதிக்குள்ள இருக்குது 9 சிறிய வட்டங்கள். 1 2 3 4 5 இங்க இருக்கிற 2 சேர்த்தா 7. அப்ப 7 2 9 என்பது சரியான விடையா இருக்கும். வெரி குட் அக்ஷயா. வெரி குட். ரைட். அடுத்த விஷயத்துக்கு போறோம். உஜிவில் உள்ள செங்கோண முக்கோணம் என்று சொல்லிக்கல. செங்கோண முக்கோணத்துக்கு ஆங்கில எழுத்துல என்னத்துல இருக்கடா செங்கோண முக்கோணம்? அர்ஜித், செங்கோண முக்கோணம் ஆங்கில எழுத்துல எங்க இருக்கு? எந்த ஆங்கில எழுத்துல செங்கோணம்?
எல் ஆங்கில எழுத்து எல் வந்து ஒரு செங்கோண வடிவம் முடியும் ஒரு எழுத்து. இதுக்கு வந்து செங்கோணம். தமிழ்ல ஏதாப்பு டானா. தமிழ்ல டானா செங்கோண வடிவம் முடியும் ஒரு எழுத்து. அந்த அடிப்படையில இதுல நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இந்த தொப்பில இருக்கிற 2 பேரும் செங்கோண முக்கோணங்களாக இருக்கும். அதை விட வேற எங்காலும் இருக்கா? இதுல இருக்க கொடியும் செங்கோணம் தானே. அப்ப இத்தனை செங்கோணங்கள் மொத்தம் 3 செங்கோணங்கள். 3 செங்கோணங்கள் என்பது மிகச்சரியான விடையா இருக்கும். வெரி குட் அக்ஷயா. ரைட். அடுத்த விஷயம், சைக்கிள் ஓடுற ஒரு மாணவி ஒன்று சைக்கிள் ஓடுறா. இதுல உங்களுக்கு இந்தோராவிய இலக்கமா உரோமன் இலக்கமா தந்திருக்கணும்? ஓகே கரிகாலன். இப்ப பாருங்க, இதுல ரோமன் இலக்கத்துல தந்துட்டு கேள்வி கேட்டால் விடையும் ரோமன் இலக்கத்துல இதுல கேள்வி. காவியா என்னும் மாணவி அம்புக்குறி காட்டும் திசையில், ரைட், காவியா என்னும் மாணவி அம்புக்குறி காட்டும் திசையில சைக்கிளில் சென்றால் முன் சில்லு இலக்கம் 9க்கு வரும்போது பின் சில்லு எத்தனையில வரும்? இப்ப படத்துல பாருங்க மாணவர்களே, இந்த முன்சில்லு எத்தனையில நிக்குது? எத்தனையில நிக்குது? 6ல நிக்கிறவர் 9க்கு வாரதுக்கு எத்தனை தடவை அங்க பாய போறார்? வெரி குட். முன்சில்ல 3 தடவை பாய்ந்தால் பின் சில்லும் அதே அளவுதான் பாயும். 1 2 3. அப்ப எத்தனையில வந்து நிற்கும்? எத்தனையில வந்து அது இலக்கத்துல சொல்லணும், வி இல்ல. ரோமன் இலக்கத்துல 5. அதுக்குரிய விட இதுல தந்திருக்கிறார். 5ல வந்து நிற்ப. இந்த கேள்வியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த நாங்கள் ஏற்கனவே இந்த மாம்பழத்தையும் ஆப்பிள் பழத்தையும் வச்சு கொண்டு செய்த கேள்வி மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. ஒன்று தந்திருக்கணும், இல்ல தராசு ஒன்று தந்திருக்கணும். அந்த தராசினுடைய இங்கால ஒரு பக்கம் 5 குண்டுகளும் அங்கால ஒரு மரக்குச்சியோ அல்லது இரும்பு குச்சியோ வச்சிருக்கணும். அது 875 கிராமா. சொல்லுங்க. 875 சார். அங்கால 5 வட்டம் இருக்கு, அத அந்தால பிரிச்சு விட்டா சரி. ஓகே, வெரி குட். ரைட். அப்ப 875 அவ சொன்னது போல 5ஆல பிரிக்க போறீங்கள். பிரிக்க உங்களுக்கு 5ஆம் வாய்ப்பாடு தெரியும். 5 5, 8ல 5 போனால் 3, 37க்குல 7 35, 2 மிச்சம் 25க்குல 5 25. எங்களுக்கு விட கிடைக்க போகுது 175 என்பது சரியான விடையாக இருக்கு. 175 என்பது சரியான விடையாக இருக்கு. அப்ப 175 கிராம் என்பது சரியான விடை. பிரதீக்ஷாவா? இது நாங்கள் சரியா இருக்கான்னு, நாங்கள் பிரிச்சது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு 175 5ஆல பெருக்கியும் பார்க்கலாம் தானே சார்? ஓகே, நீங்க பிடிச்ச விட சரியான விடைன்னு காக்குறதுக்கு நீங்கள் இத திருப்பி என்ன செய்யணும் சொன்னா, வந்த விடைய அதே இலக்கத்தால பெருக்கல உங்களுக்கு விட கிடைக்கும். எனவே எங்க போட்டி பரீட்சை நேரம் முக்கியம் என்றபடியால இயன்றளவு நிதானமா சரியான விடைய ஃபர்ஸ்ட் டைமே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி பாருங்க. ஓகே, வெரி குட் பிரதீக்ஷா. அடுத்த விஷயத்துக்கு போறோம். அடுத்த விஷயம் பூக்கள் தந்திருக்கிறோம். இதுல கொஞ்சம் பூக்கள், இதுல எத்தனை பூக்கள் தந்திருக்கிற மாணவ குழந்தைகளே? 10. இதுல 10 பூக்கள் தந்திருக்கிறோம். 10 சார். 10. ஓகே, 10 பூக்களும் 10 சார்.
10 பூக்கள் தந்துட்டு அந்த பெட்டிக்க இருக்கிற பூக்களில 5 பிரிச்ச 4 பங்கு எத்தனை என்றுதான் கேள்வி. ஒரு ஆள் இல்ல 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 டஸ்ட்பின் சொல்லுங்க. டஸ்ட்பின் மட்டும் சொல்லுங்க. மற்ற கிட்ட பிறகு கேட்கிறேன் ப்ளீஸ். டஸ்ட்பின் இதை எப்படி செய்யலாம் அப்பன்? சார் இதுல 10 பூக்கள் இருக்கு சார். ஓகே, அத வந்து இப்ப நம்ம 5ஆல வகுக்கணும் சார். 5ஆல வகுக்க போறோம். ஓகே, 10 5ஆல வகுக்க போறோம். வகுத்தா என்ன விட வரும்? 2 சார். ஓகே, 5ஆம் வாய்ப்பாடு தெரியும். I 2 10. அப்ப எங்களுக்கு தெரியும் 5ஆல பிரிச்ச ஒரு பகுதி விட வருது 2. எங்களுக்கு கேட்டது 5ஆ பிரிச்ச 4 பகுதி என்றால் 2 என்ன செய்யணும் டஸ்ட்பின்? 4ஆல பெருக்கணும் சார். வெரி குட். 4ஆல பெருக்கினால் என்ன விட வர போகுது? 8 சார். 8 பூக்கள் என்பது சரியான விடை. வெரி குட் டஸ்ட்பின், வெரி குட். மற்றாக்களுக்கும் பாராட்டுக்கள். சரி எடுத்தாக்கள். மற்றாக்கள் அதுல பிழை எடுத்திருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க. அதை எப்படி செய்யற என்றால் 1 பங்கு 2, 4 பங்கு 8. அது நாங்கள் 5ஆம் வாய்ப்பாடு அதில் பயன்படுத்தி நாங்கள் நெடும்பிரித்தல்ல போட்டு பிரிச்சு விடையை கண்டுபிடிச்சு செய்ய போறீங்க. 8 பூக்கள் என்பது சரியான விடையாக இருக்கும். 28வது கேள்வியும் ஏற்கனவே செய்த அந்த நிலச்சிய பகுதி சார்ந்த ஒரு கேள்வி அமைப்பு தான். இதுல வந்து அருகில் உள்ள சமபக்க உருவில் நிலச்சப்பட்ட பகுதியின் பரப்பளவு முழு உருவத்தின் என்னென்று சொல்லி கேட்டிருக்கணும். இது ஒரே அளவான முக்கோணங்களாக நீங்கள் இதையும் பிரிக்க போறீங்கள். இப்படி பிரிக்கல இந்த ஒரு வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு வடிவம் கிடைக்க எல்லாம் ஒரே அளவிலான முக்கோண துண்டங்களாக இருக்க போகுது. அப்ப இதுல எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம் என்றால் 12 பகுதிகளாக பிரிக்கலாம். அதுல ஒன்றுக்கு நிறந்துகிட்டு இருக்குது. இப்ப முழு உருவத்தின் என்ன பின்னம் என்றால் 12இல் 1 என்பது சரியான விடையாக இருக்கு. இப்படி அமைப்புகள் கேள்வி வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் இப்படி சிறிய துண்டங்களாக பிரிச்சு போட்டு விடையை இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சுருக்கமாகவும் விரைவாகவும் விடையை கண்டுபிடிக்கணும். நேரத்துல கவனத்துல கொள்ளணும். பகுதி 2 சரி, பகுதி 1 சரி. உங்களுக்கு பந்தி அமைப்புல கேள்வி வரைக்குள்ள குழப்பம் அடையக்கூடாது, சோர்வடையக்கூடாது. ஏதோ எக்ஸாம செய்துட்டு ஓடுவோம் என்று சொல்லி செய்கிறீங்கள, நிதானமா வாசிக்கணும். ஈஸியா இருக்கும். பட் நீங்கள் அந்த பந்தியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மை வரும். அதுக்காக தான் நிறைய பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. பேப்பர், அது மாகாண பேப்பரா இருக்கலாம், இல்லாட்டி விலைய பேப்பரா இருக்கலாம். பாடசாலைகள் அல்லது உங்களுக்கு தனியார் வகுப்புகள்ல இந்த பேப்பர் செய்து பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த கணித பகுதியில அதிக புள்ளிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். முழு உருவத்தின் பரப்பளவு அதுல எத்தனை மடங்கண்டால் நிலச்சப்பட்ட பகுதி 1 12ஆ பிரிச்சுக்கிறபடியால எங்களுக்கு தெரியும் 12 மடங்கு என்பது சரியான விடையா. ஓர் 12 அப்ப 12 மடங்கு 12ஆ பிரிச்சிருக்கு. அப்ப 12 என்பது சரியான விடையா இருக்கும். 12 மடங்கு என்பது சரியான விடை. அடுத்த ஒரு முக்கியமான கேள்விக்கு போறோம். இந்த முக்கியமான கேள்விக்கு உங்கள்கிட்ட இருந்துதான் விடை எடுக்க போறேன். சரியோ? சரி, விலங்குகளுக்கு தெரியணும் சாதாரண வருடம் என்றால் என்ன, லீப் வருடம் என்று சொன்னால் என்னென்று சொல்லி தெரியணும். சாதாரண வருடம் என்றால் என்ன, லீப் வருடம் என்று சொன்னால் என்னென்று சொல்லி தெரியணும். ரைட்? எங்களுக்கு ரில்வான் சொல்லுங்க. மிஸ்டர் ரில்வான், நீங்க சொல்லுங்க. சாதாரண வருடம், லீப் வருடம் சொல்லப்பன். சாதாரண வருடத்துக்கு லீப் வருடத்துக்கு என்ன வித்தியாசம்? மியூட் எடுத்துட்டு சொல்லப்பு. மியூட் எடுத்துட்டு சொல்லு. ரைட். கடைசி 2 இலக்கத்தை 4ஆல் வகுக்கும் போது மீதி என்று வகுப்படக்கூடியது லீப் வருடம். ஓகே, மீதி வரது சாதாரண வருடம். வெரி குட். இப்ப சாதாரண வருடத்துக்கு லீப் வருடத்திலே பார்க்கல எங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ வெரி குட். அத இப்ப இதுல கேட்டிருக்கேன் 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்றால் அதுதான் தரவு உங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்ப இதுல ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாதாரண வருடத்துல அல்லது லீப் வருடத்துல ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, ரைட்,
என்ன வருதோ அதே விஷயம்தான் சாதாரண வருடத்துல 31 வரப்போகுது. அந்த விஷயத்தை திருப்பி சொல்றேன்னு பாருங்க. சாதாரண ஆண்டில ஜனவரி மாசம் 1ஆம் தேதி என்ன நாள் செவ்வாய்க்கிழமை என்றால் அதே வருஷம் அதே 2019 சாதாரண வருடம் என்றால் ஜனவரி 1ஆம் தேதி செவ்வாய் என்றால் டிசம்பர் 31 அதே நாளாகத்தான் இருக்கும். இது ஒரு மெஷர்மெண்டா இருக்க போகுது, ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா லீபடத்துல ஒரு நாள் கூட என்றபடியால ஜனவரி 1 என்ன நாள் தொடங்குதோ டிசம்பர் 31 அதுக்கு அடுத்த நாளாக இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில இந்த தந்த தரவின்படி 2019 ஒரு சாதாரண வருடமா லீப் வருடமா? ரில்வான் ரில்வான் 2019 சாதாரண வருடமா லீப் வருடம்? சாதாரண வருடம். எனவே சாதாரண வருடம் என்று சொன்னால் எஸ், ஓகே கணேஷ். அப்ப பாருங்க, சாதாரண வருடம் என்றால் ஜனவரி 1 என்ன டேயோ டிசம்பர் 31 அதே டே. சோ 2019 டிசம்பர் 31 என்னென்றால் ஜனவரி 1 செவ்வாய் என்றால் டிசம்பர் 31 என்ன விட செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது வெரி குட். 2019ஆம் ஆண்டு ஜனவரி வரும் வெள்ளிக்கிழமைகளின் தேதிகளின் கூட்டுத்தொகை. செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி என்றால் புதன்கிழமை என்ன பிள்ளை? எத்தனாம் தேதி? 2. வியாழக்கிழமை ஜனவரி 1வது வெள்ளி 4ஆம் தேதி என்றால் ஜனவரி 1வது வெள்ளி 4ஆம் தேதி என்றால் அது கூட 7 கூட்டினால் அடுத்த வெள்ளி, அதோட 7 கூட்டினால் அடுத்த வெள்ளி, அதோட 7 கூட்டினால் அடுத்த வெள்ளி. 4, 11, 18, 25 என்ன விடை வருது அக்ஷயா? 58 சார். சரியா உங்களுக்கு? ஓம் சார். ஓகே, வெரி குட். திஷாந்த் என்ன தலையில கை வச்சிட்டீங்க? டயர்ட் ஆயிட்டீங்களா? எஸ், சொல்லுங்க அக்ஷயா. என்னண்டா 4ஆம் திகதியோட 14 கூட்டினாலும் சார். புரியலம்மா? 4ஆம் திகதியோட 14 எண்ணிக்கையை கூட்டினா வருமானு சார். அது 4. ஓம் சார். ஓகே ஓகே. முதலாவதுக்கு நீங்கள் 7 கூட்டி 14 கூட்டி 21 கூட்டி அப்படி 7 மடங்குகளை கூட்டி கொண்டு போனாலும் சரி. ஓகே திஷாந்த், ரைட். அப்ப பாக்குறீங்கன்னு சொன்னால் 58. அப்ப இவ்வளத்தையும் கூட்டுறீங்க, 58 சரியான விடையாக இருக்கும். 2020 சாதாரண வருடமா லீப் வருடமா? லீப் வருடம் சார். லீப் வருடம். லீப் வருடம். ஓகே. 2019ஆம் ஆண்டு குழந்தைகளை பாருங்கோ, செவ்வாய்க்கிழமையில முடிஞ்சால் அடுத்த நாள் புதன்கிழமையில தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப 2020 புதன் சரியான விடை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், லீப் வருடத்தில தொடங்குற நாளும் முடிகிற நாளும் ஒரே நாளா இருக்குமா இருக்காதா? அப்துல்லா, மிஸ்டர் அப்துல்லா பாரப்பு இங்க பாரு, லைட் என்னடா லைட் அடிச்சிட்டு. ரைட். அப்ப டிசம்பர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 2020 ஒரு லீப் வருடம் என்றபடியால தொடங்குற நாள் முடியாது, அடுத்த நாள் தான் முடியும். இப்ப டிசம்பர் 31 என்ன கிழமை அக்ஷயா? வியாழக்கிழமை என்பது வியாழக்கிழமை என்பது வியாழக்கிழமை. ஓகே guys, okay, okay, good. ஏற்கனவே தூரம் சம்பந்தமான கேள்வி ஏற்கனவே ஒன்று பார்த்தனாங்க. அதே மெதட்ல இன்னும் ஒரு வரைபடம் தந்திருக்கிறோம். ஹம்பாந்தோட்டை இங்கே மாத்தளை என்று அடிபட்டு மாத்திக்கொள்ளுங்க, மாத்தளை என்று. ஹம்பாந்தோட்டை, மாத்தளை, ஹாலி, கொழும்பு அளவு திட்டம் இதுல அட்டவணையில தான் தந்திருக்கிறோம். அம்பாந்தோட்டைக்கும் காலிக்கும் முதலாவது தெரியணும், அதை நீங்கள் அதுல நோட் பண்ணுவீங்கள். அம்பாந்தோட்டைக்கும் காலி என்று தந்தால் அதை முதல் நோட் பண்ணுங்கள். 130 இங்க நான் போட்டு காட்டியிருக்கேன்.
அதே சமயம் மாத்தளையிலிருந்து காளி இந்த ஷோட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறோம் 50. அதையும் இதுல காட்டியிருக்கு இந்த பகுதி. மாத்தறையிலிருந்து கொழும்பு அதாவது இந்த புள்ளியிலிருந்து இங்க எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறோம் அது 150. அப்ப இவ்வளவு துண்டும் அதாவது இந்த 2 பகுதியும் 50 என்றால் ஃபுல்லா 150 என்றால் இந்த காலியிலிருந்து கொழும்பு கட்டாயம் 100ஆகத்தான் இருக்கும். 100 சொல்லி போட்டீங்கன்னு சொன்னால் இப்ப கேள்வி கேட்டிருக்கிறோம் என்னண்டு முழு தொகுதி அதாவது ஹம்பாந்தோட்டை இதுல இருந்து கொழும்புக்கு போக எவ்வளவு வந்து சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்ப கூட்ட போறீங்க நீங்கள் எவ்வளத்தை 80 50 100 ரைட். 150 எத்தனை 150 150ஓட 80 கூட்ட போறோம். 150ஓட 80 கூட்டினால் என்ன விட கிடைக்க போகுது 230. ஓகே பிரதீஷா 230 என்பது சரியான விடையாக 230 என்பது சரியான விடையாக இருக்க போதும். வெரி குட். எல்லாருக்கும் பாராட்டுக்கள். சரி எடுத்த எல்லாருக்கும் பிழை எடுத்தார்கள் அதற்காக செய்து கொள்ளுங்க திருப்பி. ரைட். அதே சமயம் பாரு ஆறு ஹலோ திருப்பி சொல்றேன் அப்துல்லா லிசன். ஓகே கவனிங்க ஒருக்கா திருப்பி அந்த கேள்வி சிலருக்கு விலங்கையில என்றபடியால இதுல பாருங்க இந்த தரவு திட்ட தந்திரிக்கினம் ஹம்பாந்தோட்டைக்கும் காலிக்கும் யாரோ பின்னால கதைக்க வேண்டாம் சொல்ல. ரைட். ஓகே அம்மாந்தோட்டைக்கும் ஹாலிக்கும் பாருங்க தம்பி தந்திரிக்கினம் அளவு திட்டம் 130 அம்பாந்தோட்டைக்கும் ஹாலிக்கும் 150 என்று சொல்லிக்கல இவ்வளவும் 150 இதுல இருந்து இவ்வளவும் 150. ஏற்கனவே நான் மேல வரைபடத்துல குறிப்பிட்டு காட்டியிருக்கேன் தம்பியா. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது ஹம்பாந்தோட்டையும் காலியும் 130 இதுல குறிப்பிட்டிருக்கிற மாத்தளைக்கும் காலிக்கும் அந்த இந்த சின்ன பகுதி 50 இதுல குறிப்பிட்டிருக்கிற. அப்ப இந்த 150 130 இருந்து இந்த 50 கழிச்சிங்கண்டா இதுல 80 ஹம்பாந்தோட்டைக்கும் மாத்தறைக்கும் அதையும் இங்க போட்டுட்டேன். திருப்பி சொல்லினம் தம்பி மாத்தறையிலிருந்து கொழும்பு இது மாத்தறை இதுல இருந்து கொழும்பு இவ்வளவு 150 என்று தந்திருக்கு. இடைப்பட்ட பகுதி இதுல 50. இந்த 150 இந்த 50 போனால் எங்களுக்கு தெரியும் இது 100. எல்லாத்தையும் இப்படி வரைபடத்துல போட்டுடுவீங்க. இப்படி போட்டுட்டு கேள்வி கேட்க போய் நம்ம உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்ல இந்த எண்டு வரைக்கும் எவ்வளவு உண்டு. இதுல நான் பிரிச்சு காட்டியிருக்கிறேன் தம்பி ஒவ்வொரு பகுதியையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன். இந்த 80 இந்த 50 இந்த 100 இடைப்பட்ட தூரங்களை போட்டிருக்கிறேன். அம்பாந்தோட்டைக்கு மாத்தறைக்கும் 80 மாத்தறையிலிருந்து காலி 50 காலியிலிருந்து கொழும்பு 100 இந்த 3 பகுதி இடைப்பட்ட தூரத்தை கூட்டேக்கல உங்களுக்கு கிடைக்க போகுது தம்பி கட்டாயம் என்னண்டு மொத்த பெறுமதி 230 கிடைக்கும். 230 கிடைக்கும் கட்டாயம். அதற்கா பார்த்துக்கொள்ளுங்க. திருப்பி இந்த ரெக்கார்ட் போடக்கா திருப்பி பார்த்துக்கொள்ளுங்க. இது சார்ந்த வினாக்களும் இருக்குது பாருங்க. கிருஷிகேசன் எனும் மாணவன் தனது தோட்டத்தில் 68 மாம்பழங்களை ஒரு கூடையிலும் 2வது கூடையில் மாம்பழங்களை விட 9 குறைவு. மாம்பழம் 68 என்றால் 68 9 குறைவென்றால் எத்தனை தோடம்பழம்? 68 9 கழிச்சால் என்ன விட வரப்போகுது 59. 3வது கூடையில் தோடம்பழங்களை விட 21 பழம் அதிகம். அப்ப தோடம்பழம் 59 21 அதிகம் என்றால் 29 கூட்டுவீங்க எத்தனை 80. இனி விஷயத்துக்கு போவோம். கேள்வி கேட்கிறோம். சேகரித்த தோடம்பழங்களின் எண்ணிக்கை என்னவா இருக்க போகுது 59. சரியான விடை.
சேகரித்த அன்னாசி பழங்களின் எண்ணிக்கை என்றால் இதுல கண்டிட்டம் 59ஓட 21 கூட்டினாங்கள் 80 அன்னாசி. 3 கூடைகள்லையும் இருக்கிறது என்றால் 68, 59, 80. என்ன விட ஆல் டுகெதர் எல்லாம் 207 பழங்கள் என்பது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள். எஸ். இதுல அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்போ உருவில் உள்ள முக்கோணத்தின் சுற்றளவு. சுற்றளவு சொன்னால் சுற்றி இருக்கிற அளவைத்தான் சுற்றளவு. அது 4 பக்கங்களை கொண்டிருந்தால் 4 பக்கங்களுக்குரிய பெறுமதிகளை கூட்டி செய்வீங்க. 3 பக்கங்களுடைய முக்கோணம் என்றால் 3 பக்கங்களுக்குரிய விஷயங்களை அளவு திட்டங்களை போட்டு செய்ய போறீங்க. அப்ப இந்த முக்கோணத்துல பார்த்தோம்னு சொன்னால் இந்த 3 பக்கங்களை உடைய முக்கோணத்தில மொத்த சுற்றளவு 12 மீட்டர் என்று தந்திருக்கிறோம். ஆனா ஒரு பக்கங்களின் அளவு தந்திருக்கிறோம். ஏபியின் பெறுமதி, அதாவது ஏபியின் அளவு 3 மீட்டர் 25 இதுல போட்டிருக்கிற. ஏசியின் அளவும் தந்திருக்கிறோம். சாரி, பிசியின் அளவு தந்திருக்கிறோம் 4 மீட்டர் 20. எங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் எவ்வளவு சென்டிமீட்டர் குழந்தைகளே? 1 மீட்டர் 100. 1 மீட்டர் 100 என்றால் குழந்தைகளே 12 மீட்டர் எவ்வளவு? 1200. 12 மீட்டர் என்றால் 1200. 1 மீட்டர் 100 என்றால் 12 மீட்டர் 1200. ஏனைய 2 பகுதியையும் நாங்கள் கூட்டுறோம். தந்த 2 பகுதியையும், அதாவது 3 மீட்டர் 25ஐயும் 4 மீட்டர் 20ஐயும் கூட்டுறோம். சென்டிமீட்டருக்கு நேர சென்டிமீட்டர் 5 2 2 4 4 3 7 எவ்வளவு? 7 மீட்டர் 25. சோ 7 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு மாத்தினால், சாரி 7 மீட்டர் 745. 745. நிசாந்த் வரைவா பாருங்க. 1200ல 745 கழிச்சு பார்ப்போம். சைபர்ல இருந்து 5 போகுமா? அப்போ திஷான் போகுமா? சைபர்ல இருந்து 5 போகாது. கடன் எடுக்க போறீங்கள். 10ல இருந்து 5 போனால் 5, இதுல 9, 9ல 5 போனால் 5, இதுல இப்ப 11, 11ல 7 போனால் 4, 455. நீங்க 455 சென்டிமீட்டர் என்று எழுதலாம், அல்லது 4 மீட்டர் 55 சென்டிமீட்டர் என்று எழுதினாலும் உங்களுக்கு சரியான விடையாக அமையும். 4 மீட்டர் 55 சென்டிமீட்டர் என்று எழுதினாலும் உங்களுக்கு சரியான விடையாக அமையும். இந்த கேள்விதான் அப்போது பிரதீக்ஷா கேட்ட கேள்வி. அதாவது சமவெளு பின்னங்களை எப்படி அமைக்கிறது? சமவெளு பின்னங்கள் என்று சொல்லிக்கல, ஒரு பின்னம் உங்களுக்கு பகுதியன் தொகுதியனோட தரேக்க 6/5. இந்த 6/5க்கு 2 சமவெளு பின்னம் எழுத சொன்னால் நான் இலகுவாக உங்களுக்கு 2ஆம் வாய்ப்பாடையும் 3ஆம் வாய்ப்பாடையும் பயன்படுத்தி செய்து காட்டியிருக்கிறேன். அப்ப முதலாவது 6/5 மேலையும் கீழையும் ஒரே இலக்கத்தால பெருக்கல சமவெளு பின்னம் ஒன்றில் பெருக்கலாம் இல்ல பிரிக்கலாம். ஒரு இலக்கத்தை மேலையும் கீழையும் ஒரே இலக்கத்தால பெருக்கலாம் இல்லாட்டி பிரிக்கலாம். பிரிச்சு அதுக்குரிய சமவெளு பின்னம் உருவாக்க முடியும். அப்ப இத 2ஆல நான் பெருக்கி இருக்கிறேன். 2×5 10, 2×6 12. அப்ப இதுல 12ன் மேல் 10 முதலாவது சமவெளு பின்னம். 12ன் மேல் 10 முதலாவது சமவெளு பின்னம். 3ஆல பெருக்கேக்கல 6ன் மேல் 5, 3×5 15, 3×6 18. அப்ப 18 மேல் 5. அப்ப 6ல் 5க்கு சமவெளு பின்னம் சொல்ல சொன்னால் என்ன விட? 12ன் மேல் 10, 18ன் மேல் 5. இது மட்டும்தான் இல்ல, நீங்கள் 4ஆல பெருக்கலாம், சரி 5ஆல பெருக்கலாம். ஆனா மேலையும் கீழையும் ஒரே இலக்கத்தால பெருக்கினால்தான் சரியான விடையாக அமையும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு கிரேட் 6, 7, 8 அப்படியே போகும். எல்லா தரங்கள்லயும் இது சார்ந்த விஷயங்கள் வரும் கணிதம் படிக்க.
ரெண்டாவது 8 மேல் 3 என்று சொல்லி ஒன்று தந்திருக்கணும். அதையும் இலகுவாக 2ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தியே செய்ய போறேன். ஈர் 3 6, ஈர் 8 16. அப்ப 16 மேல் 6. 3ஆம் வாய்ப்பாடை பற்றி செய்யல பாக்குறோம். 3 9, 3 8 24. அப்ப 24 மேல் 9. அடுத்த விஷயம் பாருங்க. 24 மேல் 6, அதை 2ஆல பெருக்கிறேன் மேலையும் கீழையும். 2ஆல பெருக்கல 6 2ஆல பெருக்கிறான் 6 12. ஈர் 24, சாரி ஈர் 6 12, ஈர் 24 48. அப்ப இது ஒரு சமவெளி பின்னம். 3ஆல பெருக்கல 3 6 18, 3 24 3ஆல பெருக்குவீங்கள். பெருக்கைக்குள்ள உங்களுக்கு விட கிடைக்கும் கட்டாயம். முன்னாங்க 12க்கு 2 எழுதி ஒரு மிச்சம். 3 2 6 3 7, 72 மேல் 18 என்பது சரியான விடையாக இருக்கும். இது ஒரு வகையான சமவெளி பின்னத்தினுடைய அமைப்பு முறை. அதே மாதிரி பாருங்க, 15 கீழ் 40, அதாவது 40 மேல் 15 நான் 2ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தி ஈர் 15 30, ஈர் 40 80 என்று சொல்லி 30 என்று சொல்லி போட்டிருக்கேன். 3ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தி 3 15 45, 3 40 120. 40 3ஆல பெருக்குவீங்கள். இலகுவாக பெருக்கலாம். சைவர் அப்படியே வருவார். 12 3 12. பின்னுக்குள்ள சைவரை பக்கத்துல போடுவீங்கள். பின்னுக்குள்ள சைவரை பக்கத்துல போட்டீங்கன்னு சொன்னா 120 என்ற விட வருது. அது இங்க போட்டாச்சு. இப்ப 120 மேல் 45. இது ஒரு வகையில சமவெளி பின்னங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி அடுத்த 34வது கேள்வி மாணவ குழந்தைகளே, அது வந்து உங்களுக்கு ஒரு கடினமான கேள்வி. இது உங்களுக்கு பயிற்சிக்கு போட்டால் உங்களுக்கு அது இயன்ற அளவுக்கு உங்களுக்கு அது வராது. இப்படியான வினாக்கள் உங்களை. சரி, ரைட். அதை நீங்க பிறகு பெரிய வகுப்புக்கு போகணும்னா போமாசி காண்ற ஒரு செக்ஷனுக்குள்ள போவீங்கள். இது நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமா இந்த குறுக்க பெருக்கலாம் என்ற முறையை பயன்படுத்தி நீங்கள் அதை 2 பக்கமும் ஒரே அளவு, அதாவது பகுதி எண் தொகுதி எண். சரி, இதுல பார்த்தோம்னு சொன்னால் பகுதி எண் ஒரே இலக்கமாக இருக்கதான் நாங்கள் கூட்டலாம். இப்ப இங்க வேற வேற இலக்கம் இருக்குது. அப்ப இங்க வேற வேற இலக்கம் இருக்கிறபடியால நாங்கள் இதை கூட்டி இல்லாது 2ஐயும் ஒரே இலக்கத்துக்கு மாத்த போறோம். அதுக்கு என்னத்தை பயன்படுத்த போறோம்னு சொன்னா பிள்ளைகள், அதாவது சமவெளி பின்னம் என்ற முறையைத்தான் இங்கேயும் பயன்படுத்த போறோம். சமவெளி பின்னம் என்ற முறையைத்தான் இங்கேயும் பயன்படுத்த போறோம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னால் குறுக்க பெருக்கலாம். 4 3ஆல பெருக்கினால் 4 3 12, கீழே 3ஆல பெருக்கினால் மேலையும் பெருக்குவீங்கள். 12 மேல் 3 ஒரு பின்னம். இங்க 4ஆல பெருக்கினால் 4 3 12, 4ஆல மேல பெருக்கினால் 8. எங்களுக்கு இலகுவாக இப்ப கிடைக்குது என்னண்டு 12 மேல் 3, 12 மேல் 8. அப்ப 12 மேல் இது வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஆன விஷயம்தான். இவ்வாறான வினாக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வராது. நான் உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காகத்தான் தந்திருக்கிறேன். இதுல பெருசா நீங்கள் உங்களோட மண்டையை போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இது சம்பந்தமான வீடியோவை நான் செப்பரேட்டா உங்களுக்கு செய்க வழியோட போட்ல விளங்கப்படுத்தி போடுறேன். பார்த்துக்கொள்ளுங்க. சமவெளி பின்னம் பயன்படுத்தி இதை விடுங்க. சரியா? அப்ப 12 பொதுவாக ஒரு 12 எடுத்துட்டு மேலே இருக்கிற பெறுமதிகளை கூட்டுவீங்கள். கூட்டினீங்கன்னு சொன்னால் 8 3 11, 12 மேல் 11. சரியான அப்துல்லா சொல்லப்போ அதை நான் உனக்கு போட்டு விடுறேன். உனக்கு எல்லாருக்கும் பொதுவா நான் அதை போட்டு விடுறேன். போட்ல ஒரு செய்தி இந்த குரூப்லயே அப்லோட் பண்ணி விடுறேன். நேரத்தை கருத்துல கொண்டு அடுத்த கேள்விக்கு போறேன். இது வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு மிக அவசியமானது அல்ல. இது அவசியமானது அல்ல. ஒரு சரி, 35வது கேள்விக்கு நேரடியா போறேன். நான் 35வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னால்
கூட்ட சொல்லி இருக்கிறோம். நாட்களும் மணத்தியாலமும் அங்கால மணத்தியாலம் நிமிடம் அங்கால மாதம் திகதி. இதுல நாலண்டு சொல்லேக்கல ஒரு நாள்ல 24 மணத்தியாலம், மணத்தியாலம் நிமிடம் என்று சொல்லேக்கல ஒரு மணத்தியாலம் 60 நிமிடம், மாதம் திகதி என்று சொல்லேக்கல ஒரு மாதம் 30 நாள் என்று சொல்லான் கணிதத்துல நீங்கள் எடுப்பீங்க. சரி, அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் இல்ல நாட்கள்ல இங்கல தந்திருக்கிற 7 3 இங்கல மணத்தியாலம் தந்திருக்குது. இதை என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா கூட்ட போறீங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கூட்டம் என்றால் 31 வருது. 6 5 11 கொண்டொழி ஒரு மிச்சம் 2 1 3 7 3 10 இப்படி ஒரு விட வருது. மணத்தியாலம் உங்களுக்கு தெரியும் 24 மணத்தியாலத்துக்கு மேல நாங்கள் மணத்தியாலத்தை போட முடியாது. அப்ப 24 இருந்து தூக்கி ஒரு நாள் ஆக்க போறோம். 24 வந்து ஒரு நாளாக்க போறோம். 24 மணத்தியாலத்தை இந்த 31 மணத்தியாலத்துல இருந்து கழிப்போம். ரைட்? அப்ப 31 மணத்தியாலத்துல இருந்து 24 கழிச்சால் 7 என்ற விட வரப்போது. இந்த 24 அங்கால ஒரு நாளா கூட்டுவீங்கள். 10 1 11 அப்ப விட 11 நாள் 7 மணி. 11 நாள் 7 மணி என்பது சரியான விடையாக அமையும். 11 நாள் 7 மணி. அதே சமயம் பாருங்கோ இங்கால மணத்தியால நிமிடம் என்றேக்கல இந்த 2 பகுதியையும் கூட்ட போறீங்க. நிமிட பகுதிய 5 2 7 4 5 9 அப்ப 97 என்ற விஷயம் வருகிறது. இங்கால மணத்தியாலம் 6 3 9 என்று வருகிறது. நிமிடம் 97 நிமிடம் வந்து இல்ல 60 நிமிடத்துக்கு மேல வராது. அப்ப இதுல இருந்து 60 நிமிடத்தை கழிச்சு அங்கால ஒரு மணத்தியாலத்தோட கூட்ட போறோம். 97ல இருந்து 60 நிமிடத்தை கழிச்சால் இந்த 7 கீழே வருவார். 9ல 6 போனா 3 அப்ப 37 நிமிடம். இந்த கழிச்ச 60க்கு பதிலாக ஒரு மணத்தியாலம் இங்க சேருவார். அப்ப எத்தனை வர போது விட 9 1 10 10 மணி 37 விட. இதுல என்ன தொடர்பென்றால் இந்த நாள் மணத்தியாலம் மணத்தியாலம் நிமிடம் அதாவது 60 நிமிடம் ஒரு மணத்தியாலம் என்ற தொடர்பு அந்த தொடர்பைத்தான் நீங்க பயன்படுத்தி கொள்ளுவீங்கள். சரியோ? ஹலோ, ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க. அதே மாதிரி பாருங்க இந்த மாதம் தொடர்பான விஷயம் சொல்லிக்கல இங்கால மாதமும் திகதியும் இருக்குது. ரைட்? மாதமும் திகதியும் என்று சொல்லிக்கல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல சொல்லுங்க. Okay, now let me, I will check 1 second. Right, மாதமும் திகதியும் தந்திருக்கிறோம். இதுல திகதிகள்ல பாருங்கோ 18 27 தந்திருக்கீங்க. மாதத்துல வந்து 2 மேலும் தந்திருக்கீங்க. இதை நேரடியா கூட்டி போறீங்க. 8 மேலும் 15 கஞ்செழுதி ஒரு மிச்சம் 1 2 3 1 4 45 என்ற விட இங்கால இருக்குது. 5 2 மேலுன்னு போடுறீங்க. எங்களுக்கு தெரியும் திகதி 30க்கு மேல திகதியை நாங்கள் போடுறோம் இல்ல 31 பேரும் நாங்கள் கணிதத்தில மாதம் என்றால் 30 என்ற ஒரு எடுகோலை வச்சுக்கிட்டு தான் போறோம். அப்ப இந்த 45ல இருந்து 30 கழிக்க போறீங்க. மிச்சம் 15 அப்படியே வர போறார். 15 அப்படியே வர போற. இந்த 30க்கு பதிலாக ஒரு மாதம் அங்கால ஆட் பண்றீங்க. 7 3 8 அப்ப இதுக்கு சரியான விடை வந்து 8 மாதமும் 15 நாட்களுமாக இருக்க போது. திகதி என்பது இங்க நாட்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திகதி என்பது இங்கு நாட்களைத்தான் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். சரியோ? ரைட். அதே சமயம் பாருங்க இன்னும் ஒரு உங்களுடைய நுண்ணறிவு சார் விருத்தியை அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு கேள்விதான் இந்த கேள்வியும். ஏதாவது ஒரு அமைப்பு முறையை பயன்படுத்தி பெருக்கல் விருத்தியோ அல்லது கூட்டலோ ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தித்தான் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இதுக்குரிய விட கண்டுபிடிக்க போறீங்க. எண்ணெட்டு 64
8 64 என்றபடியால எங்களுக்கு தெரியும் 30 34 கூட்டினால் 64. அப்ப இதுக்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் யா 8 8ஆல பெருக்கி 8 விட 64 அல்ல 8 8ஆல பெருக்கினால் 64. அப்ப 64 30 34 கூட்டினால் 64. வெரி குட் அக்ஷயா. ரெண்டாவது சொல்லுங்க. அதே மாதிரி 7 7ஆல பெருக்கினா 49. ஓகே 23 49 சார். ஓகே 26 23 49. அப்ப விடை என்னவா இருக்க போகுது இங்க? இங்க 12 இருக்கும் சார். ஓ 12 இருக்க போகுது. 5 5ஆல பெருக்கும் போது 25 வருது. அப்ப 13ஓட எத்தனை கூட்டினா 25 வரும் சார். 12 கூட்டினா 25 வரும் சார். 5 25 25 13ஓட 12 கூட்டிட்டீங்கன்னா தான் 25. அப்ப இதுக்கு விட சரியா இருக்க போகுது. 25 என்பது சரியா இருக்க போகுது. அப்படியே புத்தகத்துல காட்டிடுங்க கோப்பியால. சார் ரைட். அப்படியே பாருங்க தாயக்கட்ட கேள்வி. இதுவும் உங்களுக்கு அடிக்கடி வாரது. நான் உங்களை காட்டலையே வித்யாவா மனோஜா காட்டலையாம்மா உங்களுக்கு. நான் இதுல குரூப்லாம் இருக்கிறேன் வெயிட்டிங் ரூம்ல. உங்களோட இதை காட்டல. ஐ டோன்ட் நோ வை. எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி திருப்பி கொடுங்கோ. இல்லாட்டி நான் இந்த ஜூம் இந்த ஃபுல் ரெக்கார்டு உங்களுக்கு அனுப்புவேனா? ஓகேம்மா ஓகே ஓகே சாரி காய்ஸ். இப்ப இதுல பாருங்க 37வது கேள்வி. 37வது கேள்வி தாயக்கட்டையினுடைய பக்கங்களை காட்டியிருக்கிறோம். தாயக்கட்டையினுடைய பக்கங்களை காட்டியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த தாயக்கட்டை வந்து 6 பக்கங்களை கொண்டவை. அந்த அடிப்படையில பாருங்க இதுக்கு இலகுவான முறையில் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால் இந்த 3 தாயக்கட்டையிலையும் பொதுவா தெரிகிறது 4 சைட் 4 4. அவரை நாங்கள் எடுத்து ஒரு வட்டத்தை போட்டு வைக்கிறோம் 4. முதலாவது தாயக்கட்டையில 4 இருக்கேக்குல 3 தெரியுது 5 தெரியுது. அப்ப 3 5 எழுதியாச்சு. ரெண்டாவது தாயக்கட்டையில 4 இருக்கேக்குல 2 தெரியுது 5. அப்ப 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. இப்ப 2. மூன்றாவது தாயக்கட்டையில 4 இருக்கேக்குல 6 தெரியுது 2 தெரியுது முகம். அப்ப 6 2 ஏற்கனவே இருக்குது. அப்ப இதுல ஒரு தாயக்கட்டையில 6 முகங்கள் இருக்கிறபடியால 4 இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 2 இருக்குது 6 இருக்குது. யார் இல்ல? 1 சார். 1 தான் இல்ல. பிரதீக்ஷா பாத்தீங்கன்னு சொன்னால் 4ற்கு எதிரே உள்ள இலக்கம் 1 என்பது மிகச்சரியான இருக்கு. மிகச்சரியான. அதே சமயம் பாருங்க பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு போறோம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் லக்ஷயன் என்னும் சிறுவன் பாடசாலைக்கு சென்ற லக்ஷயன் என்னும் சிறுவன் பாடசாலைக்கு சென்ற திசைகளினுடைய வரைபடம் இதுல காட்டியிருக்கிறோம். திசைகளினுடைய வரைபடம் இதுல காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த திசைகள் அம்புக்குறி காட்டிய திசைகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் திக்குகள் 8 திக்குகள் இருக்கு. 8 திக்கு என்பது திசை. இப்ப திசைகள் 8 இருக்குது. அந்த அடிப்படையில வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதே மாதிரி வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு என்று சொல்லி திசைகள் இருக்குது. சரி. அப்ப இந்த சிறுவனுடைய அக்ஷயன் என்ற சிறுவனுடைய நிக்கிற அந்த அமைப்பு முறையை வச்சுக்கொண்டு இப்படி போனால் அது கட்டாயம் என்ன திசையா இருக்கும்? தென்மேற்கு திசையாக இருக்க போகுது. மேல் நோக்கி அம்புக்குறி காட்டப்பட்டால் அக்ஷயா என்ன திசையா இருக்க போகுது? வடக்கு. இடது கை பக்கம் அம்புக்குறி காட்டினால் என்னவா இருக்க போகுது? மேற்கு திசையா இருக்கும். கீழ் நோக்கி அம்புக்குறி காட்டினால் தெற்கு திசையா இருக்கும். அதே மாதிரி இந்த முறையில் அம்புக்குறி காட்டினால் வடமேற்கு திசையாக இருக்கும். எனவே லக்ஷயன் என்ற பாடசாலை சென்ற திசைகளினுடைய ஒழுங்குமுறைகளை எழுதச் சொன்னால்
ஒழுங்குமுறைகளை எழுதச் சொன்னால் சரியான விடை தென்மேற்கு, வடக்கு, அடுத்தது மேற்கு, தெற்கு, வடமேற்கு என்பது சரியான விடையாக இருக்கும். திருப்பி சொல்லுங்க அக்ஷயா இருக்கா? தென்மேற்கு, Yeah. வடக்கு, Okay. Okay. தெற்கு, வடமேற்கு. வெரி குட். அப்படி அந்த ஒழுங்குமுறையில செல்லுவார். இப்படி இருக்கேங்கள அவர் சென்ற அந்த பாதையில் எத்தனை தந்திகளை கடந்திருப்பார் என்று கேட்கும். அப்ப அவர் எத்தனை இடங்கள்ல அவர் திருப்பங்களை ஏற்படுத்துகிறாரோ அத்தனை இடங்கள்ல பெரும்பாலும் சந்திகள் அமைந்திருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் இதுல எத்தனை திருப்பங்கள் இதுல இருக்குது? 4 திருப்பங்கள் இருக்கிறபடியால 4 திசைகள் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த கேள்வியும் ஒரு இலகுவான கேள்வி. அதுக்கு ஒரு இலகுவான நுட்ப முறைகளும் இருக்குது. நீங்கள் இந்த கேள்வி அடிக்கடி நிறைய செய்திருப்பீங்கள். ஒருவர் மரத்தில் ஏறுறது சறுக்கிறது சார்ந்த விஷயம். இது நிறைய தடவை நிறைய வீடியோக்கள்லையும் பார்த்திருப்பீங்கள். அருகில் காட்டப்பட்டுள்ள கிறிஸ் பூசப்பட்ட மரம் ஒன்றில் ஏறுவதற்கான விளையாட்டு விழாவில் சூர்யா எனும் மாணவன் கலந்து கொண்டான். அவன் ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும் போதும் 2 மீட்டர் சறுக்குவான். எனவே அவன் எத்தனையாவது பாய்ச்சலில் உச்சியில் ஏறுவான் என்பதுதான் கேள்வி. யாருக்காவது இலகுவான மெத்தட் தெரியுமா? Okay. Yeah, one second. Okay. Pradiksha avukku idha Pradiksha okay, one second. Pradiksha avukku idha describe பண்ணுவா. அப்புறம் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். Okay guys. Pradiksha சொல்லுங்க. கிறிஸ் பூசப்பட்ட மரம் ஒன்றில் ஏறுவதற்கான விளையாட்டு விழாவில் சூர்யா எனும் மாணவன் கலந்து கொண்டான். அவன் ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும் போதும் 2 மீட்டர் சறுக்குவான். எனவே அவன் எத்தனையாவது பாய்ச்சலில் மரத்தின் உச்சியை அடைவான்டா? இது இந்த கம்பத்தின் கிறிஸ் பூசப்பட்ட மரத்தின் கம்பத்தின் மொத்த அளவு 16 மீட்டர். ஓகே. அதிலிருந்து நாங்கள் ஒரு காவல் சறுக்கிறத கழிப்போம். அப்ப 14 மீட்டர் என்ற ஒரு விட கிடைக்கும். வெரி குட், வெரி குட். ஒரு தடவை அவர் 4 மீட்டர் வரை 2 மீட்டர் சறுக்கிறவர் 2 மீட்டர் தான் ஒருக்கா ஏறுறார். ஓகே. அப்ப 14 2 பிரிச்சா 7. ஓகே. அப்ப கம்பத்தின் வெரி குட் பிரதீக்ஷா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரைட். பாருங்க, மற்ற மாணவர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் அப்துல்லா உங்களுக்கும் தெரியும். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே, இதுல பாப்போம். இதுல நேரத்தை கத்துல ஒண்ணு நான் கொஞ்சம் வேகமா சொல்லி கொண்டு போறேன். பாருங்க குழந்தைகளே, இதுல தெரியும் கிறிஸ் கம்பத்தினுடைய அளவு இதுல தந்திருக்கிறார். கிறிஸ் கம்பம் மரம் என்று சொல்லலாம், அல்லது தவளை ஏறு தடுக்குதல், ஏதாவது ஒரு கேள்வி முறையில இந்த அளவு திட்டத்தை யோசிங்கோ. இந்த அளவு திட்டம் எவ்வளவு யோசிங்கோ. 16 சறுக்குற அளவை கழிங்கோ. மொத்த உயரத்திலிருந்து சறுக்குற அளவை கழிக்கிறோம். 16ல இருந்து 2 கழிச்சா 14. அதே மாதிரி ஒரு ஏறுற அளவு 4, சறுக்குற 2, அதுலயும் எவ்வளவு வருது 2. அப்ப அந்த 14 2ஆல பிரிப்பீங்கள். பிரிச்சால் 7வது தடவை என்பது மிக சரியான விடை. பெரும்பாலும் இது எல்லாரும் சரி எடுத்திருப்பீங்கள். இந்த கேள்வி அடிக்கடி வாரபடியால நிறைய பிராக்டிஸ் செய்திருப்பீங்கள். குட், வாழ்த்துக்கள். அதே சமயம் பாருங்க மாணவர்களே, 40வது கேள்வி. ஒரு ஓட்ட பந்தயத்துல கைஸ் வேகமா ஓடுறதா சிலவா ஓடுறதா போஸ்டா வருவார்? வேகமா ஓடுறாள் தானே. அதாவது ஓட்ட இலக்கை குறைந்த நேரத்துல யார் ஓடி முடிக்கிறாரோ அவர்தான் வின்னர். அந்த அடிப்படையில இந்த ஒரு 100 மீட்டர் ஓட்ட போட்டியில கலந்து கொண்டாக்கள் இருக்கிறோம். நிமிடம் தந்திருக்குது. சங்கவி எவ்வளவு நிமிடம்? சங்கவி என்ற பிள்ளை எவ்வளவு நேரத்துல ஓடி இருக்கிறா? 6 நிமிடம். பிரியா எவ்வளவு நேரத்துல ஓடி இருக்கா? பிரியா 10 நிமிடம். ரூபி எவ்வளவு நேரத்துல ஓடி இருக்கிறா?
5 நிமிடங்கள். 5 நிமிடம். அக்ஷயா அவ்வளவு நேரத்தில் ஓடி இருக்கா? 2 நிமிடம். 2 நிமிடம். இதை அடிப்படையாக கொண்டு கேள்வி வருது உங்கள்ட்ட. எப்படி என்றால் இதுல 100 மீட்டர்ல முதலாம் இடத்தை பெற்றவர் யார்? இதுல அந்த பிரியாண்டு சொல்றாரு, இந்த வரைவை பார்த்து தான் சொல்றாரு. வரைவு பெருசா உயரமா கீறி இருக்கு, அவதான் ஃபர்ஸ்டா வந்து. அது இல்ல, இங்க விரைவா ஓடி முடிச்சது அக்ஷயா என்ற பிள்ளைதான் வேகமா ஓடி முடிச்சிருக்கா. சோ அக்ஷயா தான் முதலாம் இடம். இறுதியா வந்தவர் யார் பிள்ளைகள்? இறுதியா பிரியா வந்தது பிரியா ஆண்டபடியால பிரியா வந்து இறுதியாக 10 நிமிஷம் எடுத்திருக்காங்க ஓடுறதுக்கு. மூவி எத்தனை நிமிடத்தில் ஓடி முடிச்சிருப்பா? 5 நிமிடம். ரைட். 40 கேள்வியில இந்த பின்னணி தொடர்பான கேள்வி அட்வான்ஸாக இருக்கும். அதை வந்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. அதுக்குரிய வீடியோ இந்த குழுவில நான் பூர்வன் செய்கை வழியோட விளங்கப்படுத்தி. சோ இந்த 40 கேள்வியில உங்களுக்கு பொருத்தமான கேள்விகள் பெரும்பாலும் அமைஞ்சிருக்குது. மேலதிகமான கேள்விகள் உங்களுக்கு ஒரு மூளைக்கு வேலையாகவும் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலும் அதை நான் உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் சம்பந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு இன்னும் குறைய நாட்கள் உங்களுக்கு இருக்கிறபடியால நீங்கள் இன்னும் பரீட்சைக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்க குழந்தைகளே. அப்ப இன்னும் கொஞ்ச நாட்கள் உங்களுக்கு பரீட்சை இருக்குது. ஏனோ தானோண்டு அம்மாக்காகவோ அல்லது அப்பாக்காகவோ அமல் உங்களுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் படியுங்கோ. தொடர்ந்து இது சார்ந்த விடயங்களை ஷேர் பண்றோம், அதை பார்த்து கொள்ளுங்க. மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் என்னோட அனுப்பி கேட்டுக் கொள்ளலாம். நேரத்துல கருத்துல கொண்டு கொஞ்சம் விரைவா செய்து முடிச்சிருக்கிறேன். இதுக்குரிய வீடியோக்களையும் அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக் கொள்ளுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ guys. Bye sir. Bye. Bye sir. Bye sir.